அனைவருக்கும் இனிய மாலை காலை வணக்கங்கள். குவையத்தின் நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். இன்றைக்கு மிகவும் ஒரு ஒரு ஜோஷ் இருக்கிறது. ஏனென்றால் வாலிப கலைஞர் வாலி அவர்கள் வருகின்றார். 80 வயது வரைக்கும் வாலிபமாகவே இருந்தவர் வாலி. அவரை பற்றி பேசுவதற்கு இன்னும் ஜோஷோட வருபவர் நமது காவிரி மைந்தன். இன்றைக்கு நிகழ்ச்சிக்கு போவோம். காவிரி மைந்தனை பற்றி அறிமுகம் நம் யாருக்கும் தேவையே இல்லை. அவர் நன்கு அறிந்தவர், அனைவரும் தமிழ்நாடு முழுவதும் நன்கு அறிந்தவர். அதுவும் கண்ணதாசன் வாலி என்று சொல்ல போனால் அவருடைய திரை கவிதைகளாக இருக்கட்டும், கவிதைகளாக இருக்கட்டும், அவர் அதை பற்றி சொல்லும் அழகே சிறப்பாக இருக்கும். ஏற்கனவே நம்மிடம் கண்ணதாசனை பற்றியும் பலமுறை பேசியிருக்கின்றார். அவருடைய வாலிப கலைஞர் வாலியை பற்றி நாம் கேட்பதற்காக மிகவும் ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்கின்றோம். காவிரி மைந்தன் சார், the floor is yours. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம், காலை வணக்கம். கவியரசு கண்ணதாசன் அவர்தம் புகழ் பாடுவதையே மூச்சாக பேச்சாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காவிரி மைந்தன் வாலியிடம் எப்படி வந்து சேர்ந்தார் என்கிற வினா ஒரு சிலருக்கு வரலாம். அந்த வினாவிற்கும் விடையோடு இந்த நிகழ்ச்சியை தொடங்குகிறேன். இந்த வினாவை முதலில் என்னை கேட்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது வாலி அவர்களுக்கே. என்னவென்றால், கவிஞர் வாலி அவருடைய பாடல்களிலும் நெஞ்சத்தை பறிகொடுத்த காவிரி மைந்தன் அவரிடம் உங்களுக்காக ஒரு நூல் எழுதப் போகிறேன், உங்களை பற்றிய ஒரு நூல் எழுதப் போகிறேன் என்று சொன்னேன். அவர் சொன்னார், எனக்கு அதெல்லாம் நீ செய்யாத, வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு சொன்னேன், இல்ல நான் கண்டிப்பா எழுதுவேன் அப்படின்னு. நான் தான் வேண்டான்னு சொல்றேனே அப்படின்னாரு. இல்ல சார், கண்டிப்பா ஒரு சில செய்திகள் இருக்கு, அது இல்லாம உங்களை பத்தி எழுதணும்னு எனக்கு மனசால தோணுது. நான் சின்ன வயசுல இருந்து உங்களுடைய பாடல்களை எல்லாம் நிறைய கேட்டிருக்கேன், ரசிச்சிருக்கேன். எம்ஜிஆர் ரசிகன்ற முறையில வாலிசாருடைய பாடல்கள் எம்ஜிஆருடைய படங்களுக்கு பெரிய பலமாகவும் வளமாகவும் அமைந்தன. அதையும் குறிப்பிட்டு எழுத வேண்டிய விஷயம் இருக்கு, நான் எழுதுவேன்னு சொன்னேன். அவர் தொடர்ந்து மறுத்து விட்டார், வேண்டாம். அவர் மறுத்ததற்கான ஒரு அடிப்படை காரணம் ஒன்று உண்டு. என்னவென்றால், கண்ணதாசனை தெய்வமாக போற்றுகின்ற நீ, கண்ணதாசனை பற்றி பல பாடல்களையும் பல புத்தகங்களையும் பல நிகழ்ச்சிகளையும் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்ற நீ, வாலியை பற்றி எழுதும் போது கொஞ்சம் குறைத்து எழுதுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று அவருடைய கணிப்பு. இந்த அடிப்படையிலே என்னை அவர் தடுத்தார் அல்லது மறுத்தார். நான் சொன்னேன், நான் எழுதுவேன் என்றேன். எழுதக்கூடாது என்று சொன்னது பிறகு ஏன் எழுதுகிறாய் என்று கேட்டார். நான் சொன்னேன், உங்கள் இல்லத்திற்கு வந்து இதை பற்றி ஒரு அனுமதி கேட்டு செல்லும் போது நீங்கள் மறுக்கிறீர்கள். ஆனால் நான் ஒன்றை உறுதியாக சொல்கிறேன், இந்த இல்லத்தை விட்டு நான் வெளியே செல்லும் போது உங்களுடைய அனுமதியோடு தான் நான் வெளியே செல்வேன் என்று சொன்னேன். அனுமதி தரப்போவதில்லை என்று நான் முடிவெடுத்த பின் நீ எப்படி அனுமதியை பெற்று விடுவாய் என்று என்னை கேட்டார். ஒரே ஒரு உதாரணம் சொன்னேன். இந்த உதாரணம் சொல்லி முடிச்ச உடனே நீங்க எனக்கு ஓகே கொடுப்பீங்க சார் அப்படின்னு சொன்னேன். புரியல அவருக்கு. நான் சொன்னேன், ஒரு பாடல் எழுதியிருக்கீங்க பல ஆண்டுகளுக்கு முன்பு. அந்த பாட்டு பட்டி தொட்டி எங்கும் பிரபலமான பாட்டு. அந்த பாட்டிலே வருகின்ற 2 வரிகள் என்னுடைய வாழ்க்கையோடும் சம்பந்தப்பட்டிருக்கிறது. அதை உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன். அதாவது, எனக்கு திருமணமாகிவிட்டது, எனக்கு 2 மகன்கள். என்னுடைய அலுவலகத்தில் பணிபுரிகின்ற ஒருவர் என்னை கேட்கிறார், உங்களுக்கு எத்தனை குழந்தைங்கன்னு சொல்லிட்டு. 2 மகன்கள் என்று சொல்கிறேன். அதே நேரம் என் மனைவி ஒரு கோவிலில் குருக்கள் கிட்ட சொல்றார், எத்தனை குழந்தைகள் சொல்லும் போது அங்க 2 என்கிறார். நான் இப்ப 2 சொல்லியிருக்கேன், என் மனைவி அங்க 2 சொல்லியிருக்காங்க. 2ம் 2ம் 4ஆ? இல்லையே, 2 தானே. இதைத்தான் அந்த காலத்திலே நீங்க ஒரு பாடல்ல ரொம்ப அருமையா எழுதியிருக்கீங்க சார். உனக்கென்றும் எனக்கென்றும் உறவு வைத்தான், இருவரின் கணக்கிலும் வரவு வைத்தான். இந்த ஒரு வரியை பாடி காமிச்சு, இந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட் அந்த காலத்திலேயே நீங்க ஆரம்பிச்சீங்க சார், நாங்க பேங்க்ல எல்லாம் இப்பதான் போய் ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னு, யோ எழுதியா 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 அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்புதல் கொடுத்தார். அவர் ஒப்புதல் கொடுத்ததற்கு நன்றி தெரிவித்து விட்டு அங்கிருந்து புறப்பட்டு வந்தேன். நான் துபாயில் பணிபுரிந்த ஒரு 14 ஆண்டுகளில் ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒரு புத்தகம் என்கிற முறையிலே ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒரு புத்தகம் எழுதினேன். அதில் ஒரு புத்தகம் தான் வாழும் தமிழை வாலி. அடுத்த புத்தகத்திற்கு நான் வைத்திருக்கின்ற தலைப்பு தான் வண்ணத்தமிழாய் வாழும் வாலி. அப்ப வந்து வாழ்ந்து கொண்டிருந்தார், அதனால் வாழும் தமிழே வாலி என்றேன். இப்பொழுதும் அவர் வாழ்கிறார் நம் நெஞ்சங்களில், அதனால் வண்ணத்தமிழாய் வாழும் வாலி என்று அடுத்த புத்தகத்திற்கு பெயர் வைத்திருக்கிறேன்.
கூடிய விரைவில் அந்த புத்தகமும் வெளிவரலாம். இப்பொழுது கண்ணதாசன் தாண்டி வாழை எழுந்து நீ எழுதியிருக்கேன்னு சொல்லிட்டு புத்தகம் வெளிவந்த பிறகு அந்த புத்தகத்தை முதல் அட்டையிலிருந்து கடைசி அட்டை வரைக்கும் முழுக்க முழுக்க ஒரு எழுத்தை விடாமல் அவர் படித்து முடித்துவிட்டு தன்னுடைய தொலைபேசியில் அல்ல அலைபேசியில் அழைத்து 1 மணி நேரம் என்னுடன் உரையாடினார் என்பது என் வாழ்விலே மறக்க முடியாத ஒரு பாக்கியம். ஏனென்றால் அந்த பாராட்டு என்பது ஒவ்வொருத்தரை பத்தியும் சொல்றாரு. நீ இந்த இடத்துல இவ்வளவு நல்லா இருக்க, இந்த இடத்துல இவ்வளவு நல்லா இருக்க. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் இருந்துச்சியா, நீ கண்ணதாசன் ஆளாச்சே, நீ எப்படி வாலியை பத்தி எழுதும்போது கொஞ்சம் குறைச்சு எழுதுவேன்னு. கண்ணதாசனை எந்த அளவுக்கு தூக்கி பிடித்து நீ நிறுத்துகிறாயோ அதில் ஒரு புள்ளி அளவுக்கு கூட குறைக்காமல் எழுதியதுதான் இந்த நூலுடைய சிறப்பு என்று நான் கருதுகிறேன். என்னை பத்தி எழுதுனதுக்காக சொல்லல. எந்த ஒரு மனிதனும் தனக்கு பிடித்தவர்களுக்காக எழுதும்போது ஒரு மாதிரி இருக்கும், கொஞ்சம் அடுத்தவர்களுக்காக எழுதும்போது கொஞ்சம் குறையும். ஆனால் எங்கேயுமே நீ எழுதல. இதற்கான ரகசியம் என்ன, எப்படி ஒன்னாலும் இப்படி எழுத முடிஞ்சதுன்னு என்ன கேட்டார். நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன், கவியரசரை ஒரு முறை கூட கண்டிராத காவிரி மைந்தன், அவர் மீது இத்தனை காதல் கொண்டு அவருடைய புகழ் வளர்க்க அரும்பாடுபட்டு கொண்டிருக்கிறேன், உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்படி இருக்கும்போது அடுத்து வாலியை பற்றி நான் ஒரு புத்தகம் எழுதுகிறேன் என்றால் சொன்னாலும் எனக்கு வாலியையும் கண்ணதாசனையும் என் நெஞ்சுக்குள் கொண்டு சேர்த்தது அந்த தமிழ் தான். தமிழை நாம் காதலிப்பதால் தான் அது கண்ணதாசன் பாட்டா இருந்தா என்ன, வாலி பாட்டா இருந்தா என்ன, இந்த தமிழ் நம்மை நேசிக்க வைத்தது. அந்த வகையிலே நான் இரண்டையும் ஒன்றாகத்தான் பார்க்கிறேன் என்று அப்போது சொன்னார். இந்த மாதிரி இரண்டையும் ஒன்றாக பார்க்கின்ற பக்குவம் நிறைய பேற்ற கிடைக்காது அப்படின்னு சொல்லி ஒரு அனுமதி கொடுத்தார். இப்படிதான் முதல் பாடல் இருந்துச்சு. சரி, அடுத்து இன்னொரு கருத்து. இந்த இடத்துல அவர் கண்டிப்பா இந்த சொல்லக்கூடிய கருத்தை மறுப்பார் என்று எனக்கு தெரியும். ஆனாலும் அதையும் அவரிடம் நான் ஒப்பிச்சிட்டேன். எப்படின்னு சொன்னா, KR பாலன் ஒரு ப்ரொடியூசர், தாயின் மடியில் எல்லாம் படம் எடுத்தவர். அவருடைய அரவிந்த் ஆடியோ என்று அழைக்கப்படுகின்ற அவருடைய ஸ்டுடியோல தான் நான், MS விஸ்வநாதன் எல்லாரும் தினசரி சந்தித்து கண்ணதாசனுக்காக சிலை உருவாக்கிய போது பணிபுரிந்தோம். அந்த நேரத்துல MSC வருவதற்கு தாமதமாகும் போது KR பாலன் அவர்கள் கலைத்துறையில் நடந்த சுவையான அனுபவங்கள், பல பகிர்வுகளை எங்களோடு பகிர்ந்து கொள்வார். அப்படி பகிரப்பட்ட ஒரு பகிர்வு. இதை எந்த கவிஞரும், வாலி மட்டும் அல்ல, எந்த கவிஞராக இருந்தாலும் மறுப்பார் என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. மாற்று கருத்து இல்லை, அவர் மறுப்பார் என்பதற்காக உண்மை மாறிவிடாது. அதனால் அதையும் நான் இந்த புத்தகத்திலே எழுதியிருக்கிறேன், வாழும் தமிழே வாலி என்கிற புத்தகம். அது என்னன்னா, ஒரு ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் என்கிற அன்பேவா பாடல். இந்த ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் பாடல் இசையமைக்கப்பட்ட நாளில், பதிவு செய்யப்பட்ட நாளில் இதனுடைய டியூன் தான் இருக்கு. என்ன வரிகள் அப்ப வரல இல்லையா? சோ MS விஸ்வநாதன் இசையமைத்து கொடுத்திருக்கிறார். AC திருலோச்சன் இந்த டைரக்ஷன், அன்பேவா திரைப்படம். தயாரிப்பாளர் முதற்கொண்டு இசையமைப்பாளர் அல்லது டைரக்டர் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சு போச்சு அந்த டியூன். உங்களுக்கு தெரியும். இந்த டியூனுக்கு வார்த்தை வர வேண்டும். ரொம்ப எளிதான டியூன் அல்லது ரொம்ப இனிமையான டியூன். இதற்கு ஒரு டூயட் பாட்டு தான். கஷ்டமான தத்துவமோ ஒரு சூழ்நிலையிலோ கிடையாது. ஆனால் அந்த நிலையில இந்த பாடல் எழுதி தர வேண்டும். திரு வாலி அவர்கள் முயற்சி செய்கிறார், எழுத முனைகிறார். ஏதோ ஒரு வகையில இந்த டியூனுக்குள்ள அவரால் வார்த்தைகளை அன்று தர முடியவில்லை என்பது ஒரு செய்தி. அவர் என்ன செய்யறார், முயற்சி பண்ணிட்டே இருக்காரு. காலையில உட்கார்றாங்க, மத்தியானம் உட்காராங்க, சிட்டிங் எல்லாம் முடிஞ்சு போச்சு, அன்னைக்கு கால் ஷீட் முடிஞ்சு போச்சு, வீட்டுக்கு போயிடுறாங்க. நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்ற வேற வழி இல்லாம. ஏன்னா பல்லவி கிடைக்கலங்கிற வருத்தத்தோட வீட்டுக்கு போயிட்டு, இன்னைக்கு எனக்கு இரவு உணவு வேண்டாம், ஒரு டம்ளர் பால் மட்டும் கொடுன்னு மனைவி கிட்ட சொல்றாரு. மனைவி போய் ஒரு டம்ளர் பால் எடுத்துட்டு அந்த அறைக்குள் செல்கிறார். அந்த அறைக்குள் மனைவி இந்த பால் எடுத்துட்டு வரும்போது படுக்கையில் ஒரு சாஞ்சிருந்த வாலி அவருடைய சிந்தனையில் அப்பொழுது ஒரு பொறி படுகிறது. பாவலன் மறந்த பாடலில் ஒன்று, பாவையின் வடிவில் பார்த்ததும் இன்று. இதுதான் அந்த பல்லவியாக அவருக்கு அந்த நேரத்துல பொறிப்பட்டிருக்கு. இதுல இருந்து அப்படியே தொடர்ந்து எழுதும் போதுதான், ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம், கண் தேடுதே சொர்க்கம், கை மூடுதே வெட்கம், பொன் மாலை மயக்கம், பொன் மாலை மயக்கம். MS விஸ்வனுடைய இசைக்கு இந்த நிமிடத்திலும் நாம் அனைவரும் இணைந்து அவருக்கு ஒரு ராயல் சல்யூட் கொடுக்கலாம். அது போலலாம் இசையமைக்கிறதுக்கு எந்த ஒரு கொம்பனாலும் முடியாது சார். யாரையும் நம்ம மட்டுப்படுத்துறது நம்ம நோக்கமே இல்லை. எவ்வளவு மென்மையான ஒரு மேன்மையான இசை, மெல்லிசை மன்னர் என்ற அந்த வார்த்தைக்கு இந்த ஒரு பாடல் கட்டியம் கூறும் என்று நான் நினைக்கிறேன்.
அப்படிப்பட்ட ஒரு இனிமையான பாடல். அந்த பாடல்ல வந்து பாவலன் மறந்த பாடலில் ஒன்று பாவையின் வடிவில் பார்த்ததும் இன்று, இந்த 4 வரிகளை எடுத்துக்கல, 4 எழுத்துக்களை வரிகளை வார்த்தைகள் எடுத்துக்க. இந்த வார்த்தைகள் ஒரு டூயட் பாட்டுக்கு தேவையில்லாத வார்த்தைகள். நான் மறந்தேன் கிறந்தேன் எல்லாம் சொல்லணும் அவசியமே இல்லை, தேவையும் இல்லை. ஆனால் எழுதப்பட்ட போது இதுதான் முதல்ல கிடைக்குது. அந்த டியூனர் அவர் ஹம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அந்த ஹம்மிங்ல கிடைச்ச இந்த டியூன்ல இந்த சாங் சொன்ன உடனே இந்த வரி கிடைச்சோன்னே அதுல இருந்து ராஜாவின் பார்வை அவருக்கு கிடைச்சது. இந்த செய்தியும் நான் பதிவு செய்திருக்கேன். எனக்கு சொன்னவர் K.R. பாலன். அதனால இதை வந்து வாலிசார் மறுத்தார். ஏன்னா ஒரு கவிஞனுக்கு ஒரு பல்லவி எழுதுறது கஷ்டமா இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து செய்தியை வந்து மறுப்பது அவரை பொறுத்தவரை நியாயமான விஷயமா இருக்கலாம். இருந்தாலும் எனக்கு கிடைத்த செய்தி சுவையாகவும் உண்மையாகவும் இருந்ததால் அதை நான் பதிவு செய்திருக்கிறேன். 3வது செய்தி ஒன்று சொல்றேன். வாலிசார்ட்ட உட்கார்ந்து மணிக்கணக்கில் பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. வாழ்க்கையில பெரிய பாக்கியம். எனக்கு கவியரசர் ஒரு முறை கூட நான் பார்த்ததில்லை. கிட்ட உட்கார்ந்து பேசுறதுக்கு பார்க்கறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அந்த குறை வாலி மூலமாக ஒரு வகையில தீர்ந்தது என்று கூட சொல்லலாம். அப்போ என்ன ஆச்சு, பேசிட்டே இருக்கும்போது நான் வந்து ஒரு பாடலை குறிப்பிட்டு ஸ்லாகிச்சு அதை சொல்றேன். என்னம்மா எழுதிருக்கா சார் எங்க ஆளு அப்படின்னு சொல்றேன். யார்கிட்ட? வாலிகிட்ட. கண்ணா நீ ஜெயிச்சிட்ட, கண்ணை திறந்துட்டேன்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டுல வந்து எனக்கு வந்து அந்த பாட்டு அவ்வளவு நல்ல பாட்டு. எனக்கு 100% நம்பிக்கை அது கண்ணதாசன் எழுதிய பாட்டுன்னு. ஆனால் உண்மை வேறாக இருந்தது. உண்மை வேறாக இருந்தது என்பது எனக்கு அப்போ தெரியாது. நான் சொல்றேன். அவர் சொல்றாரு, ஐயா காவிரி இது நான் எழுதின பாட்டு அப்படின்னாரு. சார் உங்க லெவலுக்கு இதெல்லாம் எழுத முடியாது சார்னு அவர்கிட்ட வாதம் புரிந்தேன். அது வந்து இன்னைக்கு நினைச்சா கொஞ்சம் வெக்கமா இருக்கு. ஆனா அன்னைக்கு வந்து நான் ரொம்ப திடமா இருந்தேன். ஏன்னா அந்த வரிகள் கண்ணனை பற்றி எழுதியதாக கூட ஒரு காரணம் இருக்கலாம். அதையும் தாண்டி சில வரிகள் பாருங்க. எட்டடுக்கு கட்டிடத்தில் எத்தனை ஓட்டை, இதில் நல்ல ரத்தம் உள்ள மட்டும் எத்தனை சேட்டை, கொண்டு வந்ததென்ன கொண்டு செல்வதென்ன ஒன்றும் இல்லையே முடிவிலே, இதை உணர்ந்த பிள்ளை உன் மடியிலே, கண்ணா நீ ஜெயிச்சிட்டே, திறந்துட்டே கண்ணை திறந்துட்டே, ஆணவத்தை விட்டொழித்தேன் ஓடி வருக, கண்ணா நான் இருக்கும் வாசலை நீ தேடி வருக, நீ நெஞ்சுக்குள்ளேயே இருக்கிறப்ப எப்படி வருவே. என்ன வரிகள், என்ன வார்த்தைகள். இது வந்து நான் இந்த பாட்டை கேட்டிருக்கேன், T.M. சௌந்தரராஜன் பாடியது. ஆனால் வாலியோட பாடல் என்று நான் நினைக்கவே இல்லை. அது வாலி எழுதினார் என்பது முழுக்க முழுக்க உண்மை. ஆனால் நான் கண்ணதாசன் என்று வாலிகிட்டேயே சண்டை போட்டுட்டு அப்ப சொன்னாரு, என் நிலைமையை பத்தியா, என் பாட்டுன்னு நிப்பாட்ட வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த செய்தியை என்னோடு பகிர்ந்து கொண்டார். மிக மிக மறக்க முடியாத ஒரு சம்பவம். அதுக்கு காரணமும் சொன்னார். இந்த படத்தை தயாரித்தவர் V.K. ராமசாமி நானும் சேர்ந்து தயாரிச்சோம். இதுல வர்ற வசனம் முதற்கொண்டு பாடல் முதற்கொண்டு எல்லாத்தையும் எழுத தான் அப்படின்னு சொல்லி போது உண்மையில் ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருந்தது எனக்கு. ஆனால் இது வாலி எழுதிய பாடல். இது வந்து கலியுக கண்ணன் என்கிற படத்தில் தேங்காய் சீனிவாசன் அவர்கள் கதாநாயகன் தோன்றிய ஒரு அற்புதமான படமும் பாடலும் கூட. இப்படி அவருடைய பாடல்களை பற்றி மணிக்கணக்கில் பேச வேண்டிய அளவுக்கு நிறைய செய்திகளை, அதாவது அதிகமான நாட்கள் கண்ணதாசனை ஒப்பிட்டு பார்க்கும்போது அதிகமான நாட்கள் திரையுலகில் கோலோச்சி கொண்டிருந்த ஒரு கோமகன் என்று சொன்னால் அது காவிய கவிஞர் வாலி அவர்கள். மிகச்சிறந்த பண்பாளர், அன்புக்குரியவர், பழகுபவர்களுடன் அதாவது நம்ம வந்து அவரை மறக்க முடியாத அளவுக்கு நேசத்தை பொழிபவர். அதுதான் நான் அவரை பார்த்த வரைக்கும் கிடைச்ச விஷயம். நான் துபாய்க்கு ஒரு 14 வருஷம் பணி நிமித்தமா போனதுனால அவரோட இன்னும் நெருங்குவதற்கு எனக்கு வாய்ப்பு இல்லாம போச்சு. 1991 இலக்கிய மன்றம் ஆரம்பிச்சோம். 2004 வரைக்கும் நான் சென்னையில இருக்கேன். அப்ப நான் ஒரு 10-15 தடவை வாலிசாரோட வீட்டுல உட்கார்ந்து மணிக்கணக்கில் பேசுவதற்கான வாய்ப்பு கிடைச்சது. 2005 நான் துபாய் போனதுக்கு அப்புறமா நான் திரும்பி வர்றதுக்கு முன்னாடி அவருடைய மரணம் செய்தி தான் கிடைச்சது. அப்படி வந்து அந்த காலகட்டத்துல அவரோடு இன்னும் பழகுவதற்கும் அவருடைய பெருமைகளை பற்றி இன்னும் உங்களிடம் நேரடியாக எடுத்துரைப்பதற்கும் எனக்கு செய்திகள் கிடைக்கல. ஒரு சில செய்திகள் அவரோடு நேரடியாக பங்கேற்ற செய்தி தான். 3 செய்தியை முதல்ல இந்த நிகழ்ச்சியில கொடுக்கணும்னு எனக்கு ஆசை. அந்த வகையில் நான் இந்த செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். நாம வாலிசாருடைய பாடல்கள்ல பல பாடல்கள் இருக்கு. எந்த பாடலை பற்றி பேசலாம் அப்படின்னு எடுத்தாக்க அது குவிஞ்சு கிடக்கு. ஆனால் நம்ம மனசுல அதிகமா வருடிய பாடல்கள்
மனதை தொட்ட பாடல்கள் அப்படின்ற வரிசையில பார்க்கும்போது, தன்னுயிர் பிரிவதை பார்த்தவர் இல்லை, என்னுயிர் பிரிவதை பார்த்து நின்றேன்னு ஒரு வரி எழுதியிருக்கார். இந்த வரி வந்து கண்ணதாசன் அவர்களே இந்த ஒரு குறிப்பிட்ட வரியை குறிப்பிட்டு அவரை பாராட்டினார் என்ற செய்தியும் இந்த பாடலுக்கு உண்டு. மன்னனை நினைத்தே மாளிகை அமைத்தேன், வள்ளலை நினைத்தே மையலை வளர்த்தேன், மாளிகை இல்லை மன்னனும் இல்லை, கண்ணீரில் காலம் செல்ல வேற என்ன வேண்டும். பி சுசிலாவுடைய பாடல். இந்த பாடல்ல வந்து இந்த கற்பனை இருக்கு இல்லையா, சரி, எழுத்தாளர்கள் படைப்பாளர்கள் வரிசையில் அநேகமா இங்க இருக்கவங்கள வந்து பலரும் வந்து படைப்பு என்பது அவருடைய வாழ்க்கையில ஒரு அங்கமாக இருக்கும்னு நான் கருதுகிறேன். அந்த வகையில ஒரு படைப்பை செய்யும் போது அது என்ன பொறி தோன்றுகிறது, அந்த முதல் பல்லவியிலேயே ஒரு இதுவரை யாரும் யோசிக்காத ஒரு விஷயத்தை அல்லது பார்க்காத ஒரு பார்வையிலே அதே சிந்தனையை நாம் சொல்கின்ற, அதுலதான் வந்து அவர்களுக்கு தனித்துவம் கிடைக்கும். அந்த வகையில் தன்னுயிர் பிரிவதை பார்த்தவர் இல்லை என்று சொல்வதற்கு ஒரு புதிய சிந்தனை வாலி அவர்களுக்கு வந்ததால் இந்த பாடலை நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். இந்த பாடல் நமக்கு பணம் படைத்தவன் திரைப்படத்திலே மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இருவரும் இசையமைத்து எம்ஜிஆர் கே ஆர் விஜயனுடைய நடிப்புல இந்த பாட்டு உருவானது. அப்படி இருக்கும்போது நம்ம அடுத்த பாட்டுக்கு போறோம். எனக்கு சின்ன வயசுல இருந்து ரொம்ப ரொம்ப பிடித்த பாடல் என்று சொன்னால் இந்த அன்புள்ள மான்வழியே ஆசையில் ஒரு கடிதம். சார், காதல்ன்ற வார்த்தையை மனிதன் உச்சரிக்க தொடங்கும் போது, அதாவது அந்தந்த வயசுல நம்ம காலத்துல நாம கேட்டு உருகிய பாடல்கள் வரிசையில அது வாலியா, கண்ணதாசனா, காமு ஷெரீஃபான்னு கூட அப்போ அந்த வித்தியாசம் தெரியாது, பேதம் தெரியாது. ஆனால் இந்த பாடல் நம் மனதிலே நிலைத்து நின்றது அன்றும் இன்றும் என்றும். அதாவது பல்லவியே அழகு, பல்லவியை தாண்டி வருகின்ற வரிகள், அந்த தருணம் எல்லாமே பாருங்க. சார், மியூட்ல இருக்கீங்க சார், மியூட் ஆயிடுச்சு உங்களுக்கு. ஓகே. அன்புள்ள மான்விழியே ஆசையில் ஓர் கடிதம் நான் எழுதுவது என்னவென்றால் உயிர் காதலில் ஓர் கவிதை. இந்த சரணம் எல்லாம் வந்து வேற லெவல் சார், அவ்வளவுதான் சொல்ல முடியும். கண்ணதாசனை ரசிச்சா வாலி ரசிக்க கூடாது எந்தவித நியதியும் கிடையாது சார். தமிழை தமிழாகவே பார்க்கலாம். அது யார் எழுதினாலும் அவர்களை பாராட்டணும். அதுதான் நல்ல மனதிற்கு அல்லது நல்ல ரசிகனுக்கும் கலைக்கும் உண்டான அடையாளம் என்று நான் கருதுகிறேன். நலம் நலம் தானா முல்லை மலரே, சுகம் சுகம் தானா முத்துச்சுடரே, இளைய கண்ணியின் இடை மெலிந்ததோ, எடுத்த எடுப்பிலே நடை தளர்ந்ததோ, வண்ண பூங்கொடி வடிவம் கொண்டதோ, வாடை காற்றிலே வாடி நின்றதோ. இது ஆண் பாடுறதுல. நலம் நலம் தானே, நலம் நலம் தானே நீ இருந்தால், சுகம் சுகம் தானே நினைவிருந்தால், இடை மெலிந்தது இயற்கை அல்லவா, நடை தளர்ந்தது நாணம் அல்லவா, வண்ண பூங்கொடி பெண்மை அல்லவா, வாட வைத்ததும் உண்மை அல்லவா. தமிழுடைய அழகு, அந்த இசையோட அழகு, அந்த குரலோட அழகு, நடிகர் நடிகைகள் எதை வேண்டுமானாலும் சொல்லலாம். ஒட்டுமொத்தத்தில் வாலி அவர்களே அடிக்கடி சொன்னார், நீ கண்ணதாசன் 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 சொல்றியே, கண்ணதாசன் ஜெயிச்சதுக்கே கண்ணதாசன் மட்டும் காரணம் இல்லையா, அந்த கூட்டணி என்றார். அந்த கூட்டணி தான் இந்த பாடலுக்கும் கூட. எல்லா பாடல்களும் பொற்கால பாடல்கள் என்று நாம் கொண்டாடுகின்றோமே, அத்தனை பாடலும் இவ்வளவு தூரம் காலத்தை வென்று நிற்பதற்கு அந்த கூட்டணியுடைய வெற்றி தான் முழுக்க முழுக்க காரணம் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அப்புறம் மலரே குறிஞ்சு மலரே, டாக்டர் சிவா திரைப்படத்திலே எம்.எஸ். விஸ்வநாதனுடைய இசையிலே வாலியருடைய வைர வரிகள் என்று சொல்லலாம். யார் மடி சுமந்து தான் பிறந்தாலும் தாய்மடி மறந்து தலைவனை சேரும் பெண் என்னும் பிறப்பல்லவோ, கொடி அரும்பாக செடியினில் தோன்றி கோவிலில் வாழும் தேவனை சேரும் மலரே நீ பெண் அல்லவோ.
இந்த தாலியை வச்சு ஒரு அழகான சரணம் கொடுத்துருக்கா பாருங்க. நாயகன் நிழலே நாயகி என்னும் காவியம் சொல்லி கழுத்தினில் மின்னும் மகளே உன் திருமாங்கல்யம் தாய் வழி சொந்தம் ஆயிரம் இருந்தும் தலைவனின் அன்பில் விளைவது தானே உறவென்னும் சாம்ராஜ்யம் தலைவன் சூட. வாவிசு சார்ட்ட ஒரு சின்ன கேள்வி, இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறமா இதுக்கான பதில் எனக்கு அப்புறமா கொடுங்க. நிறைய படங்கள்ல கண்ணதாசனும் சரி வாலியும் சரி இதை பயன்படுத்தியிருக்காங்க. ஓரளவு அர்த்தம் புரியுது, ஆனால் முழுமையான அர்த்தம் கிடைக்கல. பால் மணம் ஒன்று பூமணம் ஒன்று காதலில் இன்று கலந்தது கண்டு நல்வாழ்த்து கூறுங்களே தலைவன் சூட நீ மலர்ந்தாய் பிறந்த பயனை நீ அடைந்தாய். ஒரு அருமையான பாடல். அதாவது ஜீவனுள்ள பாடலாக இன்றும் வாழ்கிறது என்று சொன்னால் அதுவும் மிக இல்லை. அந்த பாட்டு வந்து அநேகமா நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற எல்லோருக்கும் நாம் இங்க எடுத்து கையாளுகின்ற எல்லா பாடலுமே வந்து நெஞ்சுக்கு நெருக்கமானவை என்றுதான் நான் உறுதியாக நம்புகிறேன். சரியா? சரி. ஒரு படம் சார், அன்பே ஆருயிரேன்னு வந்துச்சு. அந்த படம் பேர் எனக்கு இஃப் ஐ எம் ரைட் அதான் ஒரு சூர்யா, என்ன சூர்யா அது வில்லனா வருவார்ல, அந்த சூர்யா நடிச்ச படம் அது. ரொம்ப அழகான ஒரு தமிழை வைத்து வாலி அவர்கள் பிற்காலத்துல, முற்காலத்துல நிறைய நல்ல பாடல்கள்லாம் இருக்கு. பிற்காலத்துல அவர் விளையாண்ட விளையாட்டுல இந்த பாட்டு வந்து எனக்கு தெரிஞ்சு நம்பர் 1. மயிலிறகே மயிலிறகே வருடுகிறாய் மெல்ல மழை நிலவே மழை நிலவே விழியில் எல்லாம் உன் உலா உயிரை தொடர்ந்து வரும் நீதானே மெய்யெழுத்து நான் போடும் கையெழுத்து அன்பே உலக மொழியில் வரும் எல்லாமே நேர் எழுத்து காதல் தான் கல் எழுத்து. கல் எழுத்துங்கிறது சின்ன எழுத்து போடாம பெரிய எழுத்து போடும், மயக்கத்தை தருதான், அதனால கல் எழுத்து. அப்புறம் வந்து மதுரை பதியை மறந்து உன் மடியினில் பாய்ந்தது வைகை மெதுவா 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 இந்த வைகையில் வைத்திடு கை பொதிகை மலையை பிரிந்து என் பார்வையில் நீந்தது தென்றல் அதை நான் பிடித்து மெல்ல அடைத்தேன் மனச்சிறையில் ஓர் இலக்கியம் நம் காதல் வான் உள்ளவரை வாழும் பாடல். அப்படி எல்லாமே ரொம்ப அழகா இருக்கும். இந்த முப்பால பத்தி சொல்லியிருக்கா பாருங்க. தமிழா 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 உன் தமிழ் இங்கு சேலையில் வருதா அமிழ்தாய் 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 கவி ஆற்றிட நீ வருவாய் ஒன்றாய் இரண்டாய் மூன்றாய் அந்த வள்ளுவன் தந்தது முப்பால் உனக்கும் எனக்கும் விருப்பம் அந்த மூன்றாம் பால் அல்லவா. பால் விளக்கங்கள் நீ கூறு ஊர் உறங்கட்டும் உரைப்பேன் கேளு என்று தமிழையும் அந்த வள்ளுவத்தையும் கூட எவ்வளவு அழகாக ஒரு காதல் பாடலில் வந்து கொண்டு வந்து காட்டுகின்ற அந்த திறம் இருக்கிறது அல்லவா. அது வந்து கண்டிப்பாக வாலி அவர்களை நிச்சயமாக யாரும் கேட்கின்ற போதெல்லாம் இது வாலி என்று தெரிந்துவிட்டால் வாலியை தனிப்பட்ட முறையில் பாராட்ட வேண்டும். வாலிப கவிஞர் என்ற வார்த்தைக்கு அவர் காலமெல்லாம் அவர் வாழ்ந்த நாள் வரைக்கும் ஜஸ்டிபிகேஷன் பண்ணியிருக்காரு அந்த பாடல்கள் வரிகள் மூலமாக. திரைப்படங்களில் கணவன் மனைவி அந்யோன்யத்தை எல்லாருமே நிறைய பாடல்களை சொல்லியிருக்காங்க. இந்த பாடல்ல என்ன விசேஷம் என்றால் 1000 இரவுகள் வருவதுண்டு ஆனால் இதுதான் முதல் இரவுன்னு ஒரு பாடல். இந்த பாட்டுல என்ன விசேஷம்னா, ஒரு சில இடங்கள்ல வார்த்தையை சொல்லாமல் வெறும் இசை மட்டும் தனித்து விடப்படும். ஆனால் அந்த இடத்தில் என்ன வார்த்தை வரும் என்பதை ஒரு பாமரன் கூட உச்சரிக்க முடியும். இதுதான் இந்த பாட்டுக்குரிய சிறப்பு. வயதில் வருவது ஏக்கம், அது வந்தால் வராது டேஷ், ஆனா தூக்கம் என்பது நம்மளால் சொல்ல முடியும். வந்ததம்மா மலர் கட்டில் இனி வீட்டினில் ஆடிடும் தொட்டில். இதை போன்ற வரிகள் வார்த்தைகள். இது கண்ணதாசன் கூட சில பாடல்களை கையாண்டிருக்கார். அந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடி போனோம்னாக்கா சப்ஜெக்ட் வேற மாதிரி ஆகும். இன்று வாலியை பற்றி நாம் பேசலாம். வருவார் வருவார் பக்கம் உனக்கு வருமே வருமே வெட்கம் தருவார் தருவார் நித்தம் இதழ் தித்திக்க தித்திக்க சொல்லலனாலும் எல்லாருக்கும் தெரியும் அது முத்தம். யாரோ சொன்னார் கேட்டேன் நான் கேட்டதை உன்னிடம் சொன்னேன் நானாய் சொன்னது பாதி இனி தானாய் தெரியும்
மீதி. அதுதான் இந்த பாடலுடைய சிறப்பு. ஆஹ் மிக மிக சிறந்த ஒரு பாடலாக கற்பகம் திரைப்படத்துல 4 பாடல்கள், 4 பாடலையும் எழுதியவர் காவிய கவிஞர் வாலி. அது மட்டுமல்ல, மெல்லிசை மன்னருடைய இசையிலே உருவான அந்த படம் கே.ஆர். விஜயா அவர்களுக்கு அறிமுகம் தந்த ஒரு படமாகவும் வெற்றி படமாகவும் அமைந்து கே.எஸ். கோபாலனுடைய வாழ்க்கையை உயர்த்தி கொண்டு சென்றது என்றால் அதுவும் மிக இல்லை. இந்த படம் நமக்கு நல்ல நல்ல பாடல்களை தந்தது. அதுவும் வாலிப கவிஞர் வாலி அவர்கள் திரைத்துறையில் முழுமையாக பதிவு செய்து வெற்றியை நாட்டிய படம் என்றால் அது கற்பகம். அந்த வகையில அத்தை மடி மெத்தையடி ஆடி விளையாடம்மா, ஆடும் வரை ஆடி விட்டு அள்ளி விழி மூடம்மா. என்ன அழகான மென்மையான வார்த்தை! 3ஆம் பிறையில் தொட்டில் கட்டி என்ற ஓமைகள் எல்லாம் கையாண்டதற்கு எத்தனை ஜென்மத்திலும் வாலியை நாம் பாராட்டலாம் என்பதுதான் என்னுடைய பார்வை. ஆஹ் எனக்கு இந்த பாட்டு தனிப்பட்ட முறையில் பிடிச்சதுக்கு காரணம் நான் என் குடும்பத்துல நான் முத பையன். எனக்கு அப்புறம் 2 தம்பிங்க இருந்தாங்க. 2வது தம்பி பிறந்து அவன் தொட்டில தூங்கும் போது எங்க அம்மா இந்த பாட்டை பாடுவாங்க. அத்தை மடி மெத்தையடி பாட்டை பாடும்போது நான் ஒரு அலுமினிய தட்டை வச்சுக்கிட்டு தாளம் போட்ட ஞாபகங்கள் மறக்கவே மறக்காது. அந்த நாள் கற்பகம் திரைப்படம் மனதில் அப்படி ஓடுகிறது. அடுத்து பூவா தலையா. பூவா தலையா படத்தை பத்தி நினைக்கும் போது இந்த பாட்டை பத்தி பேச போறோம். அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு நகைச்சுவையும் அதுல இருக்கு. பூவா தலையா திரைப்படத்தில் கவிஞர் வாலி அவர்களுடைய பாடல் தான் இருக்கும். கண்ணதாசன் அவர்கள் அதுல சிறப்பு விருந்தினராக அந்த 100வது நாள்ல கலந்துக்கிறாங்க. கலைஞர் முதல்வராக இருந்தார். அவர் தான் விருதுகள் வழங்குவதற்கும் நினைவு பரிசு வழங்குவதற்கும் வந்திருக்காங்க. சோ முதல் வரிசையில கலைஞர் போன்ற விஐபிஸ், செகண்ட் ரோல கண்ணதாசன் போன்றவர்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க. படத்தில் பணிபுரிந்தோ பணிபுரியாம பின்னாடி இருக்காங்க. அப்ப கண்ணதாசன் முதல்ல பேசுறார். பேசும்போது அவருடைய அந்த நேரத்துல அவருக்கு தோணுன ஒரு விஷயத்த சொல்றாரு. நான் பின் வரிசையில் அமர்ந்து பார்த்தேன். முன் வரிசையில் இருந்த கலைஞருடைய தலை பூவா தலையா என்றே தெரியவில்லை அப்படின்னு ஒரு அழகான ஒரு உவமைய அவர் சொல்றாரு. கலைஞர் அதுக்கு தன்னுடைய உரையில பதில் சொல்லும் போது கவிஞர் அவர்கள் பூவா தலையா என்று பார்த்ததோடு நின்று விட்டார், பூ என்று பறிக்க வந்து விடவில்லை என்று அவர் ஒரு நகைச்சுவை சொன்னது இந்த படத்தை பத்தி நினைக்கும் போது நினைவிருக்கு. இந்த படத்தில் வாலி அவருடைய கற்பனை, தஞ்சாவூர் மண் எடுத்துன்னு இப்போ ஒரு பாட்டு வந்துச்சு ரீசெண்டா. அதுவும் கூட இந்த தமிழ்நாட்டில் இருக்க பல்வேறு மாவட்டங்கள் பல்வேறு ஊர்களை பேர்லாம் சேர்த்து கொண்டு வந்திருப்பாங்க. இதில் மதுரையில் பறந்த மீன் கொடியை உன் கண்களில் கண்டேனே, போரில் புதுமைகள் புரிந்த சேரன் வில்லை புருவத்தில் கண்டேனே, தஞ்சையில் பறந்த புலிக்கொடியை உன் பெண்மையில் கண்டேனே, இவை 3ம் சேர்ந்து தோன்றும் முன்னை தமிழகம் என்றேனே. என்ன அழகான கற்பனை பாருங்க, எப்படி யோசிச்சிருக்காரு பாருங்க. காஞ்சி தலைவன் கோவில் சிலைதான் கண்மணியே உன் பொன்னுடலோ, குடந்தையில் பாயும் காவிரி அலைதான் காதலியே உன் பூங்குழலோ, சேலத்தில் விளையும் மாங்கனி சுவைதான் தேயிழையே உன் செவ்விதழோ, தூத்துக்குடியில் முத்து குவியல் திருமகளே உன் புன்னகையோ, திருமகளே உன் புன்னகையோ. வி குமார் என்கிற இசை மேதை அமைத்த இசையிலே பூவா தலையா திரைப்படத்தில் வந்த இந்த பாடல் காலத்தை என்றும் வென்று நிற்கும். காரணம், மொத்த தமிழகத்தையும் ஒரு பெட்டிக்குள் போட்டு வச்ச மாதிரி வார்த்தைகளில் அப்படியே வர்ணனையை அள்ளி வழங்கியிருக்கிறார் கவி வள்ளல் வாலி அவர்கள். உலகம் சுற்றுவாளின் படத்துல வாலிசருடைய பாட்டு நிறையவே இருக்கு. அதுல இந்த பாட்டை நம்ம இன்னைக்கு பேசுறோம். நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ, நீர் அலைகள் இடம் மாறி நீந்துகின்ற குழலோ. கற்பனைக்கு ஒரு உச்சம்தான். பருவம் ஒரு வில்லாக, பார்வை ஒரு களமாக, புருவம் ஒரு வில்லாக பார்வை ஒரு கணையாக, பருவம் ஒரு தளமாக போர் தொடுக்க பிறந்தவளோ, குறுநகையின் வண்ணத்தில் குழிவிழுந்த கன்னத்தில் தேன் சுவையை தான் குழைத்து கொடுப்பதெல்லாம் இவள்தானோ, செந்தழலில் ஒளி எடுத்து சந்தனத்தின் குளிர் கொடுத்து பொன் தகட்டில் வார்த்து வைத்த பெண்ணுடலை என்னவென்பேன்,
மடல் வாழை தொடையிருக்க மச்சமொன்று அதிலிருக்க படைத்தவனின் திறமையெல்லாம் முழுமை பெற்ற அழகு என்பேன். கல்லூரி நாட்களிலே இந்த படத்தை பார்த்து நம்ம வயசு ஆளுங்கெல்லாம் இந்த வரியை தாண்டி சென்றிருக்க முடியுமா என்பதை மட்டும் உங்கள் கற்பனையை மீண்டும் தட்டிவிட செய்துவிட்டு நாம் அடுத்த பாட்டுக்கு செல்லலாம். அடுத்த பாட்டு கூட இதே போன்ற ஒரு பாணியில ரிஷாகரன் திரைப்படத்துல கவிஞருடைய கற்பனையை தான் நம்ம பாராட்டுறோம். இப்ப நாங்களும் கவிஞர்னு போட்டுக்கிறோம். கவிஞர் காவிரி மேந்தன் எழுதிய கவிதைகள்லாம் எழுதியிருக்கோம். முதல் புத்தகத்தை கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் வெளியிட்டாங்க. அதெல்லாம் நம்ம செஞ்சா கூட கவிஞர் என்கிற அடையாளம் எப்ப தெரியுமா மேலோங்கும்? இதுவரை சொல்லப்பட்ட செய்திகள் தான். நிலவை பற்றித்தான் பலரும் பல ஆண்டு காலமா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. யார் அந்த நிலவை பற்றி புதிய கோணத்தில் புதுமையாக சொல்கிறார்களோ அவர்களுக்கு தான் பெயர் நிலைக்கும். அந்த வரிசையில கடலோரம் வாங்கிய காற்றுல கவிஞர் வாலி அவருடைய கற்பனையை பாருங்க. சிறுமணல் வீட்டில் குடியேறும் நண்டானது, இவள் கண் பார்த்து மீன் என்று திண்டாடுது, பொங்கும் நுரையோடு கரையே அலையானது, இந்த பெண் பார்த்து நிலவென்று விளையாடுது. அப்புறம் வண்ணப்பூச்சேலை மலர் மேனி மறைக்கின்றது, அதை பூங்காற்று மெதுவாக இழுக்கின்றது, இடம் கொடுக்காமல் தளிர் கைகள் தடுக்கின்றது, வெட்கம் தாழாமல் இள நெஞ்சம் துடிக்கின்றது. நான் ஒவ்வொரு பாடலையும் ஒரு 4-5 வரிகளை தான் எடுத்து மேற்கோள் காட்டுறேன். அப்பதான் நிறைய விஷயங்களை செய்யலாங்கிறதுக்காக. இப்படி ஒவ்வொரு பாடலிலும் கவிஞருடைய கற்பனை, அவருடைய தமிழ் சொல்லாடல், கவிஞர் வாலிக்கும் மற்ற கவிஞர்களுக்கும் ஒரு பேசிக்கா ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. என்னன்னு சொன்னாக்க, இவருக்கு குறிப்பாக நாடக துறையில் நாடகங்கள் நடக்கும்போது அங்க அந்த இடத்துலயே இசையமைத்து கொடுக்க, அந்த இடத்துலயே வார்த்தைகளை கொடுக்கின்ற அந்த பணியை அவர் அப்பயே தொடங்கிட்டார். அந்த வாய்ப்பு அவருக்கு ரொம்ப ரொம்ப அழகான அளவுல உங்களுக்கு உதவியா இருந்துச்சு பிற்காலத்துல. அவரே தன்னுடைய நூல்ல குறிப்பிட்டிருக்காரு. இந்த பாடல் குறிப்பாக அடுத்து நம்ம பேச போற பாடல் நாடகத்துறையில ஏதோ ஒரு டியூனுக்கு எழுதப்பட்டிருந்துச்சு, அதை எடுத்துத்தான் நான் அதை கொஞ்சம் மாத்தி சினிமாவுக்காக மாத்தி கொடுத்தேன் என்றால். கண்ணன் ஒரு கை குழந்தை, KJ யேசுதாஸ் மற்றும் பி சுசீலா, இளையராஜாவோட இசையிலே பத்ரகாளி என்ற திரைப்படத்துல வந்த பாட்டு. உன்மடியில் நான் உறங்க கண்ணிரண்டும் தான் மயங்க, என்ன தவம் செய்தேனோ என்னவென்று சொல்வேனோ, ஏழ்பிறப்பும் இணைந்திருக்கும் சொந்தம் இந்த சொந்தம் அம்மா, வாழ்விருக்கும் நாள் வரைக்கும் தஞ்சம் உந்தன் நெஞ்சம் அம்மா, அன்னமிடும் கைகளிலே ஆடி வரும் பிள்ளை இது, உன்னருகில் நான் இருந்தால் ஆனந்தத்தின் எல்லையது, காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்கும் பக்தனம்மா, கேட்கும் வரம் கிடைக்கும் வரை கண்ணுறக்கம் மறந்ததம்மா. ஒரு அழகான பாடல் அது. அதை போலவே பாபு திரைப்படத்தில் இந்த பாட்டு இருக்கு இல்லையா, இந்த பாட்டு பாபு படத்துல எல்லா பாட்டும் வாலிசார் எழுதின பாட்டு தான். ஆனாலும் இந்த பாட்டுடைய வரிகளும் வார்த்தைகளும் இது கண்ணதாசன் பாட்டு என்று பாமரனை சிந்திக்க வைத்தது என்பது உண்மை. ஏனென்றால் அவன் பூவிரியும் சோலையிலே மணப்பான், இசை பூங்குயிலின் தேன் குரலில் இருப்பான், குளிர் மேகமென தாகத்தையே தணிப்பான், தளிர் கொடி விளையும் கனிகளிலே இனிப்பான், பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறார், அவர் கருணை உள்ள நெஞ்சிலே கோவில் கொள்கிறான், இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே, தன் வியர்வையிலும் உழைப்பினிலும் வாழ்வை கண்டு தொழில் புரிந்து உயிர் வளர்க்கும் ஏழை, அவன் இதழ் மலரும் சிரிப்பொழியை கேட்டேன், அந்த சிரிப்பினிலே இறைவனை நான் பார்த்தேன், பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறார்,
அவர் கருணை உள்ள நெஞ்சினிலே கோவில் கொள்கிறார். இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. அடுத்த பாட்டு படகோட்டிக்கு போலாம். சுத்த சன்னியாசி ராகம்னு சொல்லுவாங்க. சார் சத்தியமா எனக்கு ராகத்தை ஒன்றும் தெரியாது. பல முறை இந்த பாடலை பற்றி பேசும்போது அது சொல்லப்பட்டு மனசுல பதிஞ்சிருச்சு. இந்த பாட்டை பத்தி பேசும்போது சுத்த சன்னியாசி ராகம் என்னமோ நமக்கு நிறைய ராகங்கள் அத்துப்படி மாதிரி நாங்களும் பேசிக்கிறோம். சில படங்களுக்கு சில பாடல்கள் அந்த என்ன ராகம் என்பதை இதே வளமையாக இதை பற்றி கேட்டுக்கொண்டும் பேசிக்கொண்டும் எழுதி கொண்டும் இருப்பதால் சில விஷயங்கள் நினைவுக்கு வருகின்றன. இந்த பாட்டு அதி அற்புதமான பாட்டு. எம்ஜிஆருடைய படங்கள்ல பாட்டு எப்பயுமே சூப்பர் ஹிட். அது செகண்ட் தாட்டே வராது யாருக்கும். குறிப்பா படகோட்டி பாடல் எல்லாமே. நான் துபாயில் வாழ்ந்த காலத்துலதான் இந்த காதலர் தினம் என்ற படம் வந்துச்சு. அந்த காதலர் தினம் படத்துல எல்லா பாட்டும் வாலிசார் ஏஆர் ரஹ்மானுடைய இசையில. நான் துபாயில பார்த்தேன் இந்த படத்தை. பார்த்துட்டு உடனே வாலிசாருக்கு ஒரு பெரிய கடிதம் எழுதினேன். அப்ப 3 படங்களை பட்டியலிட்டேன். உங்களுடைய பெயர் இந்த உலகில் நிலைத்து வாழ்வதற்கு இந்த 3 படங்கள் போதும் என்று நான் குறிப்பிட்டேன். 1 அன்பே வா, 2 படகோட்டி, 3வது காதலர் தினம். நான் சொன்னதுக்கு அப்புறமா நேரம் இருப்பவர்கள் இந்த 3 படங்களுடைய பாடல்களையும் தொடர்ந்து கேட்டு பாருங்க. இசையும் சரி கவிதையும் சரி கைகோர்த்து விளையாடி இருக்கும். அதுதான் அந்த படங்களுடைய பாடலுடைய வெற்றிக்கு அடிப்படை காரணம். தொட்டால் பூமலரும், தொடாமல் நான் மலர்ந்தேன், சுட்டால் பொன் சிவர்க்கும், சுடாமல் கண் சிவந்தேன், கண்கள் தொடாமல் கைகள் படாமல் காதல் வருவதில்லை, காதல் வருவதில்லை, இருவர் ஒன்றானால் ஒருவர் என்றானால் இளமை முடிவதில்லை, எடுத்துக்கொண்டாலும் கொடுத்து சென்றாலும் பொழுதும் விடுவதில்லை, பக்கம் இல்லாமல் பார்த்து செல்லாமல் பித்தம் தெளிவதில்லை, ஓய் பித்தம் தெளிவதில்லை, வெட்கம் இல்லாமல் வழங்கி செல்லாமல் சொர்க்கம் தெரிவதில்லை, சொர்க்கம் தெரிவதில்லை. இதெல்லாம் பாட்டுல 2 விஷயம் பாராட்ட வேண்டிய விஷயம். இசையை பத்தி தனியா சொல்லணும். பாடல் பாடியது வாலிசாருடைய வரிகள் எல்லாமே அற்புதம். இதுல ஒரு மத்த பாட்டுக்கும் டூயட் சாங்க்கும் இல்லாத சில ஸ்பெஷாலிட்டி இந்த பாட்டுல 2 விஷயம் நான் பார்த்தேன். ஒண்ணு, இருவரும் ஆணும் பெண்ணும் ஒவ்வொரு பாட்டு அந்த வரி முடிந்த உடனே அப்ளாஸ் பண்ணிக்கோங்க, கைத்தட்டு. அந்த தட்டு ரொம்ப அழகா இருக்கும். மெட்டுக்குள் இப்படித்தான் தட்டணும், அப்படி தட்டியிருப்பாங்க. 2வது, இந்த ஹோய்ங்கிற வார்த்தைய ஒவ்வொரு வரியிலும் நடுவுல ஆணுக்கும் பெண்ணுக்கும் இவங்க பாடி முடிச்சாலும் இந்த ஹோய் சொல்லிதான் அடுத்த வரி வரும். அப்படி ஒரு கன்ஜங்ஷன் கொடுத்திருப்பாங்க. ரொம்ப அழகான விஷயம். பழரசத்தோட்டம் பனிமலர் கூட்டம் பாவை முகமல்லவா, பாவை முகமல்லவா, அழகிய தோள்கள் பழகிய நாட்கள் ஆயிரம் சுகமல்லவா, ஆயிரம் சுகமல்லவா, தொட்டால் பூ மலரும், தொடாமல் நான் மலர்ந்தேன். எம்ஜிஆர் சரோஜினி தேவி, எம்ஜிஆர் ஜெயலலிதா, இந்த 2 ஜோடியில எந்த ஜோடி சிறப்பான ஜோடி அப்படிலாம் பொதுவாக மக்கள் பேசிக்கும் போது படகோட்டி படத்தை மட்டும் ஒருத்தர் நினைச்சிட்டாங்கன்னா அது எம்ஜிஆர் சரோஜினி தேவின்னு பிக்ஸ் பண்ணிடுவோம். அந்த அளவுக்கு குறிப்பாக இந்த பாடல் அதுக்கு இலக்கணமாக அமைந்தது. நம்ம அடுத்த பாட்டு அரச கட்டளை. வாலிசாருக்கு எப்படி சார் இந்த வரிகள்லாம் அவ்வளவு, இந்த வாலிப கவிஞர் சொன்னோமே அது பாருங்க. இது அரச கட்டளை கருப்பு வெள்ளை காலத்துல வந்த பாட்டு. அஞ்சு வீரல் பட்டால் என்ன, அஞ்சுகத்தை தொட்டால் என்ன, தொட்ட சுகம் ஒன்றா என்ன, துள்ளும் உள்ளம் பந்தா என்ன, செவ்விதழை கண்டால் என்ன, தேனெடுத்து உண்டால் என்ன, கொத்து மலர் செண்டா என்ன, கொஞ்சம் மன்னன் வண்டா என்ன, புத்தம் புதிய புத்தகமே உன்னை புரட்டி பார்க்கும் புலவன் நான், பொதிகை வளர்ந்த செந்தமிழே உன்னை பாட்டில் வடிக்கும் கவிஞன் நான், கையணைக்க வந்தால் என்ன, மெய்யணைத்துக் கொண்டால் என்ன,
முத்தமழை என்றால் என்ன, சொர்க்கம் ஒன்று உண்டா என்ன, வெட்கம் வரும் வந்தால் என்ன, வேண்டியதை தந்தால் என்ன, இன்னும் கொஞ்சம் சொன்னால் என்ன, இன்பம் இன்பம் என்றால் என்ன. இந்த கேள்வி பதில கண்ணதாசன் நிறைய கொடுத்திருக்காரு. அதை கேள்வி பதில் மாதிரியே இருக்கும். ஆனா காதல் பாடலுக்குரிய எல்லா விஷயங்களும் அவ்வளவு அற்புதமான வரிகள், எளிமையான வரிகள். பழைய பாடல்கள் இருந்து காலத்தை வென்றெடுப்பதற்கு அடிப்படை காரணம் அது எழுதியவர் யார் என்பது இரண்டாம் பட்சம். முதல் விஷயம் வந்து என்னன்னாக்க எளிமை. எளிமையான வார்த்தைகள். இந்த வார்த்தையை நீங்களும் நானும் அன்றாடம் சாதாரண வாழ்க்கையில பார்த்துட்டு இருக்கோம். இந்த வார்த்தைக்கு வந்து அர்த்தம் சொல்வதற்கு இன்னொரு தேவையில்லை. அதுதான் திரைப்பட பாடலுடைய வெற்றிக்கு முக்கியமான காரணம். அப்படி ஒரு பாட்டு. நம்ம இன்னொரு பாட்டுக்கு போலாம் சார். வாலி சார் எம்ஜிஆரோட சேர்ந்து நிறைய காம்பினேஷன்ல சூப்பர் டூப்பர் ஹிட் சாங்ஸ் கொடுத்திருக்காரு. குறிப்பா கொள்கை பாடல்கள். கொள்கை பாடல்களை எழுதும் போது நான் வாலி சார்ட்ட எல்லாரும் கேட்கிற கேள்விதான் நானும் கேட்டிருந்தேன். சார், எம்ஜிஆருக்கு உட்காந்து எழுதும் போது அவர் இப்படி எழுது இப்படி எழுதுன்னு சொல்லுவாருன்னு சொல்றாங்க, உண்மையான? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஒரு தடவை கூட அவர் வந்து எங்களை எழுத சொன்னதில்லை. ஆனால் எம்ஜிஆருக்கு எழுதுகிறோம் என்கிற எண்ணத்தோடு நாங்கள் எழுதும் போது அவருக்கு நல்ல பாடல்கள் அமைந்திருக்கின்றன என்பதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு முறை கார்பரேஷன்ல மாஸ்டர் ரோல்ல ஊழல் நடந்துட்டு இருக்குன்ற விஷயம் தேர்தல் நேரத்துல எழுதப்படும் வந்த படங்கிறதுனால இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் வந்து சொல்லிட்டு போனார். எழுதக்கூடிய அந்த கூடத்துக்கு வந்து பாடல் பதிவு செஞ்சுட்டு இருந்த இடத்துக்கு வந்தாரு. இந்த கார்பரேஷன் மாஸ்டர் ரோல் மட்டும் கொஞ்சம் முடிஞ்சா ஒரு லைன் சேர்த்துருங்களேன் அப்படின்னு ஒன் லைன் ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு போனாராம். தம்பி, நான் படிச்சேன் காஞ்சியிலே நேற்று, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று, என்றும் நல்லவர்க்கு வாழ்வு வரும் நாளை, இது அறிஞர் அண்ணா எழுதி வைத்த ஓலை, ஊருக்கெல்லாம் வெளிச்சம் போட கொடுத்த பணத்திலே தாங்கள் வெளிச்சம் போட்டு வாழ்ந்து விட்டார் நகர சபையிலே. அந்த வரி அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை அப்படியே பாட்டுல கொண்டு வைக்கிறார் பாருங்க. சரியா? அது ஒரு சிறப்பு. எனக்கு வந்து இந்த பாடல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏனென்றால் இவ்வளவு அழகாக இந்த சமுதாய கருத்தை, நல்ல சிந்தனையை திரைப்பட பாடல் வழியாக, குறிப்பாக எம்ஜிஆர் போன்ற கதாநாயகன் வாயிலாக இந்த உலகத்துக்கு தந்திருக்காரு அப்படிங்கிற அளவுக்கு நான் காவி கவிஞரை பாராட்டுகிறேன். இருட்டினில் வாழும் இதயங்களே கொஞ்சம் வெளிச்சத்தில் வாருங்கள், நல்லவர் உலகம் எப்படி இருக்கும் என்பதை பாருங்கள், எத்தனை காலம் மனிதன் வாழ்ந்தான் என்பது கேள்வி இல்லை, அவன் எப்படி வாழ்ந்தான் என்பதை சொன்னால் வாழ்க்கையில் தோல்வி இல்லை, வாழ்க்கையில் தோல்வி இல்லை. தாய் மேலானை தமிழ் மேலானை குருடர்கள் திறந்து வைப்பேன், தனியானாலும் தலை போனாலும் தீமையில் நடப்பதை தடுத்து நிற்பேன், தனி ஒரு மனிதன் திருந்தி விட்டால் சிறைச்சாலை இல்லை, இருப்பதை எல்லாம் பொதுவில் வைத்தால் இங்கே எடுப்பவர் யாரும் இல்லை, பிறவியில் எவனும் பிழை சுமந்தே வாழ்க்கையை தொடங்கவில்லை, பின்பு அவனிடம் வளர்ந்த குறைகளை சொன்னால் வார்த்தையில் அடங்கவில்லை, வார்த்தையில் அடங்கவில்லை. தாய் மேலானை தமிழ் மேலானை குருடர்கள் கண்ணை திறந்து வைப்பேன். ஒரு அருமையான பாட்டு இது. தாய்மேல் ஆணை என்கிற ஒரு படத்திலேயே வந்துச்சு. இந்த படத்துக்கு பிறகு நாம் பேச போறது மீண்டும் படவட்டி பாட்டு தான். இந்த பாட்டு வந்து அண்மையில் நான் ஒரு நண்பர் மூலமாக கேள்விப்பட்டேன். பட்டினப்பாக்கம் ஒரு கடலை ஒட்டி ஒரு ரோடு போட்டிருக்காங்க. இப்பயும் இருக்குது, ஒன் வே டிராபிக்கா அதை கிராஸ் பண்றாங்க. அந்த இடத்தில் மீன்கள் விற்கப்படுவது வழக்கம். பெரும்பாலான மக்கள், விவரம் தெரிஞ்ச மக்கள் வண்டி எடுத்துட்டு போய் அங்க வாங்கிட்டு வர்றது வீட்டுல ஞாயிற்றுக்கிழமைகளை வந்து பயன்படுத்துறதும் எல்லாருக்கும் தெரியும். அப்ப அந்த மாதிரி போகும்போது ஒரு கார்ல ஒருத்தர் போயிருக்காரு. அந்த கார்ல அவர் போய் அந்த மீன் வாங்க போற இடத்துக்கு போகும்போது இந்த பாட்டை தன்னுடைய கார்ல ஒலிக்க வச்சிருக்காரு. அவர் வேணும்னு பண்ணாரா வேணாம்னு பண்ணாரான்னு தெரியாது, இயற்கையா கூட அமைஞ்சிருக்கலாம். அந்த பாட்டு கேட்ட உடனே அந்த மீன் விற்கிற இடத்துல உள்ளவங்க இந்த பாட்டை கேட்டுட்டு அந்த அவர் வாங்கின மொத்த மீனுக்கும் 10 பைசா வாங்கிக்க மாட்டேன்னாங்களாம். ஏமா கேட்ட, இதுக்கு என்ன உண்டோ நான் கொடுத்துறேன்னு. தலைவர் பாட்டை போட்டு
அழகா இங்க காதுல ஒலிக்க வச்சீங்க. அவருக்கு பாட்டை கேட்டுட்டு இந்த பாட்டுக்கு அப்புறமா உங்ககிட்ட காசு வாங்க முடியாதுங்க ஐயா, நீங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டு காசை கூட வாங்க மாட்டாங்க. மீனவருடைய தேசிய கீதம் என்று சொன்னால் இந்த பாட்டை மறக்க முடியாது. தரைமேல் பிறக்க வைத்தான் எங்களை, தண்ணீரில் பிழைக்க வைத்தான், கரைமேல் இருக்க வைத்தான், பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தான். வெள்ளி நிலாவே விளக்காய் எரியும் கடல்தான் எங்கள் வீடு, முடிந்தால் முடியும் தொடர்ந்தால் தொடரும், இதுதான் எங்கள் வாழ்க்கை, இதுதான் எங்கள் வாழ்க்கை. கடல் நீர் நடுவே பயணம் போனால் குடிநீர் தருபவர் யாரோ, தனியாய் வந்தவர் துணிவை தவிர துணையாய் வருபவர் யாரோ, ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார், ஒவ்வொரு நாளும் துயரம், ஒரு ஜான் வயிறை வளர்ப்பவர் உயிரை ஊரார் நினைப்பது சுலபம், ஊரார் நினைப்பது சுலபம். என்ன இதை விட மீனவருடைய வாழ்க்கையை இன்னொருவரால் எழுதிட முடியுமா? அந்த கேள்விக்கு பதில் கிடையாது. என்னை பொறுத்தளவும் மீனவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரே இதுதான் அவருடைய தேசிய கீதம் என்றால் அதிலும் மாற்று கருத்தில்லை. மன்னன் திரைப்படத்துல இளையராஜாவுடைய இசையில் வாலியருடைய பாடல் அம்மா என்று அழைக்காத உயிரில்லையே. இந்த படம் வந்தப்போ இந்த பாட்டு சூப்பர் ஹிட். அதுக்கு இன்னொரு சிறப்பு இருக்கு. திருச்சி ஐயப்பன் கோவிலில் இந்த பாடல் இன்றும் தொடர்ந்து ஒளிபரப்பாகி கொண்டே இருக்கிறது. ஒரு மூலையில சன்னமா வச்சிருக்காங்க. யார் போனாலும் பார்க்கலாம், கேட்கலாம். இந்த பாட்டை அங்க முழுசா பதிச்சு இந்த பாட்டையும் ஆடியோல 24 ஹவர்ஸ் வர்ற மாதிரி செட் பண்ணிருக்காங்க. செய்தவர்களுக்கு நன்றி சொல்லலாம். அப்படி தாயை பற்றி இந்த உலகத்துல தாயை தவிர ஒரு பெரிய விஷயம் எதுவுமே இல்லை சார். யார வேணாலும் சொல்லலாம், எந்த உறவா இருக்கலாம். தாய்க்கு நிகராக இந்த உலகத்துல யாருமே இல்லை. இதை அழுத்தம் திருத்தமாக திரையின் மூலமாக சொன்னவர் எம்ஜிஆர் அவர்கள். அதன் மட்டுமல்ல, இந்த பாட்டை பத்தி நான் வாலி சார்ட்ட பேசினேன். சார் இவ்வளவு அழகா இருக்கு பாராட்டுறதுக்காக போய் பேசும்போது, சினிமால ஒரு பாட்டு வந்துச்சுன்னா ஹிட் ஆச்சுன்னா இவ்வளவு பாராட்டுறீங்களேப்பா, குமுதத்துல எழுதும் போது 72 முறை தாயை பத்தி தாய் என்ற வார்த்தையை பயன்படுத்தி நான் எழுதியிருக்கேன், அதுக்கு யாரும் இவ்வளவு தூரம் பாராட்டவே இல்லையேன்னு வருத்தப்பட்டார். அப்படி அம்மா என்று அழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காத உயர்வில்லையே. பசுந்தங்கம் புது வெள்ளி மாணிக்கம் மணி வைரம் அவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா, விலை மீது விலை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் கடை தண்ணில் தாய் அன்பு கிடைக்காதம்மா, 2 மாதங்கள் கருவோடு என்னை தாங்கி நீ பட்ட பெரும்பாடு அறிவேனம்மா, 7 ஜென்மங்கள் எடுத்தாலும் உழைத்தாலும் உனக்கிங்கு நான் பட்ட கடன் தீருமா, உன்னாலே பிறந்தேனே, அம்மா என்று அழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. சரி, இன்னொரு பாட்டு, இந்த வார்த்தை விளையாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது. உலகம் பாலிமர்ல தங்கத் தோணியிலே தவழும் பெண்ணழகே, மின்னல் கோலம் கண்ணில் போட யார் சொன்னதோ, கோலம் போடும் நீல கண்ணில் யார் நின்றதோ, மென்மை கொஞ்சம் பெண்மை என்ன பாடல் பெறாததோ, இன்னும் கொஞ்சம் சொல்ல சொல்ல காதல் உண்டானதோ, தங்கத்தோணியிலே தவழும் பெண்ணழகே, நீ கனவு கண்டிகையோ இல்லை காதல் தேவதையோ, வண்ணப்பாவை கன்னித்தேனை கண்ணம் என்னும் கிண்ணம் கொண்டு உண்ணச் சொன்னானோ. எந்த வார்த்தையை எங்க குழந்தை அழகா சேர்க்கிறார் பாருங்க. அள்ளிப்பூவை கிள்ளி பார்க்க நாள் என்னவோ, கிள்ளும் போதே கண்ணி போகும் பூ அல்லவோ, அஞ்சும் கெஞ்சும் ஆசை நெஞ்சம் நாணம் விடாததோ, அச்சம் வெட்கம் விட்டு போனால் தானே வராததோ, தங்கத்தோணியிலே தவழும் பெண்ணழகே, நீ கனவு கண்ணிகையோ இல்லை காதல் தேவதையோ,
இப்படி பல பாடல்கள் வாலி அவர்கள் தொடர்ந்து காதல் பாடலாக இருந்தாலும் தத்துவ பாடலாக இருந்தாலும் சரி, திரையில் சூழலுக்கேற்ற பாடல் நிறைய பாட்டு இருக்கு. அன்னமிட்ட கைகளுக்கு, அன்பு செய்த கண்களுக்கு, உன்னை விட்டு போவதற்கு உள்ளமில்லை மகளே, உள்ளமில்லை மகளே. இந்த மாதிரி பாட்டுலாம் அந்த காட்சியோடு பொருந்தி படத்துக்காக மட்டும் எழுதப்படவில்லை. காலமெல்லாம் நாம் கேட்டு இன்புறுவதற்காகவும் மீண்டும் மீண்டும் ரசிப்பதற்காகவும் எழுதப்பட்ட பாடலாகவே நான் கருதுகிறேன். நிறைவாக ஒரு பாடலை பற்றி சொல்லி நிகழ்ச்சிக்கு திரையிடலாம் என்று கருதுகிறேன். அதாவது இந்திய நாடு என் என் வீடு என்கிற ஒரு பாட்டு. இதுவும் கூட அவர் எழுதியிருக்க அந்த பாரத விலாஸ் படத்துல இந்த பாட்டு தேசப்பற்றை, தேச ஒற்றுமையை, ஒருமைப்பாட்டை வலியுறுத்துகின்ற ஒரு பாட்டு. பல மொழி பேசுகின்றவர்கள் எல்லாம் இணைந்து பாடுகின்ற பாடலாக எழுதியிருப்பாங்க. தமிழ் மேலோங்கி இருந்தாலும் தமிழ் படம் இருந்ததால், ஆனாலும் கன்னடத்தையும் துளுவையும் மலையாளத்தையும் தெலுங்கு ராஜஸ்தான் எல்லா விஷயத்தையும் ரொம்ப அழகா பிக்சரைஸ் பண்ணியிருப்பாங்க. பாடலையும் இவர் ரொம்ப அழகா எழுதி கொடுத்திருப்பார். வாலிசாருடைய தமிழுக்கும், அதாவது திரைத்துறைக்கு இவரை ஆகச்சிறந்த கவிஞர் என்று அடையாளம் காட்ட சொன்னால் இந்த பாட்டு கூட போதும் நான் நினைக்கிறேன். ரகுபதி ராகவர் ராஜாராம், பதித்த பாவன சீதாராம், அந்த வரியும் சேர்த்து ஆந்திர, அஸ்ஸாம், மராட்டி, ராஜஸ்தான், பாஞ்சாலமும் சேர்ந்து அமைந்த தேசம் எங்கள் அன்னை பூமி பாரதம். இந்திய நாடு என் வீடு, இந்தியன் என்பது என் பேரு. இதுல நமக்கு அந்த பாட்டு அவ்வளவு பாட வராது. இந்த பாட்டுல பாடுறது கஷ்டம். நினைச்சுக்கோ, தெரிஞ்சு தப்பு பண்ணக்கூடாது இல்லையா? அதனால அந்த கிட்ட போகல. ரொம்ப மிகச்சிறந்த வரிகளாகவும், எங்கு பிறந்து எங்கு வளர்ந்தும் எல்லாம் ஒரு தாய் பிள்ளைகள், பாரத விலாசில் ஒன்றாய் வாழ்ந்து பேசி பழகும் பிள்ளைகள், சத்தியம் எங்கள் வேதம், சமத்துவம் எங்கள் கீதம், வருவதை பகிர்ந்து உண்போம், வந்தே மாதரம் என்போம் என்கிற அழகிய வரியோடு தேச ஒற்றுமையையும் தேச ஒருமைப்பாட்டையும் விளக்குகின்ற அதே அற்புதமான பாடல் அல்லது படம் என்று சொன்னால் அது பாரத விலாஸ். இப்படி அவருடைய படங்களையும் பாடல்களை பற்றி பேசுவதென்றால் நிறைய பேசலாம். நான் இன்று பேசியிருக்கிறேன் என்றால் நான் மட்டும்தான் பேச தெரிந்தவன் என்ற அர்த்தமே இல்லை. இங்கே உள்ள ஒவ்வொருவருக்கும் இதை போன்ற வாய்ப்பை கொடுத்தால் வாலியுடைய பாடல்களை பற்றி மிக மிக நேர்த்தியாக, செம்மையாக, இன்னும் விரிவாக கூட பேசுவதற்கான வல்லுநர்கள் இங்கே உள்ளனர் என்பதை அறிந்து உங்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுக்க வேண்டிய ஒரு அருமையான உரை சார், உங்களுடைய உரை. காவேரி மைந்தன் சார், நாங்கள் எல்லாம் ஜூமில் உட்காந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேரில் உட்காந்து கேட்டோம்னா அவங்க மைக்கில் அந்த பாடலோட கேட்கும்போது இன்னும் அப்படியே சிறப்பாக எங்கேயோ போயிருப்போம். அதுவும் இன்னைக்கு நீங்கள் எடுத்துக்கொண்ட வாலியருடைய இலக்கிய சுவை உள்ள பாடல்கள், அதிலும் குறிப்பாக காதல் சுவை மிகுந்த பாடல்களாக தேர்ந்தெடுத்திருக்கீங்க. அது ரொம்ப சிறப்பாக இருக்கு. வாலிப கவிஞர் என்று சொல்வதற்கு அந்த வாலியுடைய பொருத்தமான பாடல்கள் எத்தனை பாடல், கிட்டத்தட்ட ஒரு 25 பாடல்கள் நான் அப்படியே நோட் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். வழக்கம் போல எத்தனை பாடல் எல்லாத்தையும் சொல்றதுனால இன்னொரு 1 மணி நேரம் ஆகும். அவ்வளவு சிறப்பாக இருக்கீங்க. சில கருத்து மட்டும் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். நம்ம முனைவர் தென்காசி கணேசன் நமது குபிகம் இதழில் வாலியை பற்றி ஒரு வாலிப கவிஞர் வாலின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 50-100 பாடல்கள் அதில் தொடுத்து பல்லவியாக சொல்லி வந்திருப்பாரு. இப்போ நீங்க அப்படியே சரணத்தில் ஆரம்பிச்சு அப்படி பல்லவிக்கு வரும்போது அது பல்லவி என்ன என்ன என்னன்னு சொல்லி நம்ம மனசுல அப்படியே ஓடிட்டு இருக்கு. இதே ஒரு குவிஸ் ப்ரோக்ராமா நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அப்படியே பண்ணலாம் போல இருக்கு. அப்படியே சரணத்தில் ஆரம்பிச்சு என்ன பல்லவிங்கிறத 2 செகண்ட்ல சொல்லணும் அவங்க. அந்த மாதிரி பண்ணலாம் போல இருந்தது. நீங்க ஒவ்வொரு இதுவும் சொல்லும் போதும் முதலடி என்ன, முதல் பாட்டு அந்த கண்ணன் வருவான்ங்கிறது வரிவே வரவே இல்லை. நீங்களும் சொல்லலை. அப்படியே துடித்துக்கிட்டு இருந்தோம். அந்த உனக்கென்றும் எனக்கென்றும் உறவு வைத்த அந்த பாட்டு என்ன பாட்டு, என்ன படம், அப்படி முதல் வரி என்ன அப்படின்னு தோடிக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி தான் இன்னொரு பாட்டு கூட முன்பே வான் போட்டாரு, அது இல்லை, அது வேற பாட்டு. அது மாதிரி நீங்க மயிலிறகே மயிலிறகே அருமையான வயது சார். ரொம்ப அப்படியே ரொம்ப ரசிச்ச ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு நிகழ்வு. இதை போல நிகழ்வு தொடர்ந்து வரணும். அப்பப்போ நீங்க நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பாருங்க. இதை இப்போ இன்னும் 3 நிமிடம் தான் இருக்கு. இதை பத்தி நம்ம பேசி முடிக்கிறதுக்கு நிறைய பேர் பேசுவாங்க. இருந்தாலும் பாபேஸ் அவர்கள் ஒரு 3 நிமிடம் இதை பற்றி சிறப்பாக சொல்லிவிட்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். ஏன்னா எல்லாரும் சொல்லுவதற்காக துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சாய் கணேசனா இருக்கட்டும், மதுவந்தியா இருக்கட்டும், தென்காசி கணேசன், அவரை சொல்லாம இருக்கிறது அது கஷ்டமா தான் இருக்கு. சரி சார், தென்காசி கணேசன் நீங்க ஒரே ஒரு நிமிஷம் சொல்லிட்டு அப்புறம் பாபேஸ் கொடுத்துறேன். தென்காசி கணேசன் சார் இருக்கீங்களா? தென்காசி கணேசன் சார், முதல் முறம் ஒரே ஒரு நிமிடம் நீங்க ஒரு கருத்தை சொல்லிட்டு சரி. ஒரு நிமிடம் நீங்க சொல்லிட்டு அப்புறம் பாபேஸ் சொல்லிடலாம் சார்.
காவிரி மைந்தன் உடைய பேச்சு நான் சொல்லவே வேண்டாம். அதுவும் எடுத்துக்கொண்ட தலைப்பு வேற வாலி. ஒரு கண்ணதாசன் இன்றைக்கு வாலிதாசனாக ஆகிவிட்டார். வாலி எழுதுவாரு, பட்டுக்கோட்டை கண்ணதாசன் என்ற இரண்டு கப்பல்கள் மத்தியிலே ஒரு கட்டுமரமாய் நான் நுழைந்தேன் என்று சொல்வார். அப்படி இருக்கும் பொழுது அந்த கட்டுமரம் இன்னொரு கப்பலாக மாறினது என்பதை பல பாடல்கள் அங்கீகாரம் பண்ணது. இன்னும் அதே மாதிரி பல கவிஞர் வாலியின் பாடலை கண்ணதாசன் பாடல் என்று வாலியை வைத்துக்கொண்டே மேடையில் பலர் பேசியிருக்கிறார்கள். ஆனால் அதை கண்டு அவர் வருத்தம் அடையவில்லை, எனக்கு அது கௌரவம் என்று சொன்னார். அப்படி ஒரு அருமையான பாடல்கள் தந்தவர். இவர் ரொம்ப நிறைய வித்தியாசமான பாடல்கள் தான் கொடுத்தார். யூஸ்வலா என்னதான் சொன்னா கூட ஒரு 20% கூட அதிகமா கேட்டதில்லை. பாக்கியெல்லாம் நிறைய தமிழுடைய அழகு, வாலியுடைய கைவண்ணத்தை காவிரி மைந்தன் மிக அற்புதமாய் தந்தார். இந்த புத்தம் புதிய புத்தகமை பாட்டும்போது உன்னை புரட்டி பார்க்கும் புலவன் நானுன்னே, அப்ப நாங்க என்ன புத்தகமானோம் அந்த காலத்துல கம்யூனிஸ்ட் பெண்கள்லாம் வாலிக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்கப்பாங்க. ஆனா அவர் அதெல்லாம் கவலைப்படலை. அவருடைய வித்தியாசமான வரிகள் மிக அழகு. காவிரி வழக்கம் போல, அன்றைய காவிரி போல அப்படியே நமக்கு அற்புதத்தை அள்ளி தந்தார். இந்த தாமிரவரணியின் வணக்கம் அவருக்கு. நன்றி. அருமை சார். ஏன்னா குவியத்தில் அவர் எழுதுகிற பாடல்கள் அந்த கட்டுரை இன்னும் மனசுல இருக்கு. இப்போ கூட எடுத்து பார்த்தேன் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்காக பாபிஸ் அவர்கள் காவிரி மைந்தனுடைய பெருமையை, காவிரியின் பெருமையை சொல்லுங்க சார். எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா எல்லாரும் பேசினா ஆசைப்படுறாங்க. பாவேசு நான் தான் ஒரு வாரம் பூரா பேசிட்டு இருக்கேன். ஸோ இருந்தாலும் முடிக்கிறதுக்கு ஒரு 2 வார்த்தை சொல்லணும். நீங்க ஒன்று காவிரி மைந்தனை ஒரு 30-40 வருஷமா எனக்கு தெரியும். இளையவரா இருக்கு, 40 வருஷமா தெரியும். கண்ணாசனுடைய சிலை வைக்கக்கூடிய அந்த காலத்துல அவரை பாராட்டுறது, அதாவது வாலியை பாராட்டுகிறோம். 2 விஷயம். ஒண்ணு, இவங்க 2 பேருமே நான் நேர்ல கண்டு நெருங்கிய நண்பர்களாக இருந்தவர். வாலியை பத்தி சொல்லும்போது வாலிப கவிஞருங்கும் போது அவர் வாழ்க்கையிலே வாலிப கவிஞர் தான். அவருடைய உற்சாகம் என்றும் குறைந்ததே கிடையாது. நாங்க நேர்ல பார்த்து பேசும்போது அப்படிப்பட்ட ஒரு உற்சாகம் அந்த கடைசி வரைக்கும். அவருடைய கடைசி கவியரங்கம் நான் ஏற்பாடு செய்து அந்த கவியரங்கத்தில் நான் வரவேற்பு கவிதை படித்தேன் என்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அவர் வழக்கமா சொல்லுவார், எங்க கவியரத்துல நிறைய கவியரங்கம் அவரும் நானும் ஒன்னா பாடியிருக்கோம். அதுல அவர் சொல்றது வழக்கமா, நாங்கள் எல்லாம் மெட்டுக்கு முட்டை போடும் பெட்டை கோழிகள் என்று அவர் சொல்வார். ஏன்னா அதுக்கு வேண்டிதான் எழுதிட்டு இருப்போம். இங்க கலைக்கழகத்துக்கு வரும்போது நான் வேற ஏதாவது எழுதுறேன். அது போல விவேகானந்தரை பற்றி ஒரு கவியரங்கம் நான் ஏற்பாடு பண்ணி நீங்க அதுல பாடணும் சொல்லும்போது, என்ன வாவேசு, நான் வாலிப கவிஞன் இப்படியே சொன்னார். நான் வாலிப கவிஞன்னு பேர் வாங்கிட்டேன், இப்போ போய் விவேகானந்தரை பத்தி என்ன பாட சொல்லி நான் எங்க போய் தேடுவது? என் பேரை கெடுத்துட்டு போல் இருக்கு அப்படின்னாரு. நான் அதெல்லாம் இல்லை சார், நீங்க பாடுங்க, உங்களுக்கு என்ன பண்ணணும். அப்போ உடனே மார்னிங்கே போயிட்டு ராமகிருஷ்ணா மட்டிலேருந்து ஒரு 60 புக்கு கார்ல எடுத்துட்டு வந்து அவர்கிட்ட கொடுத்தேன். 60 or 70 புக்ஸ். அடுத்த வாரம் கவியரங்கம். அன்னைக்கு அவர் படிச்ச அந்த கவிதையை விவேகானந்த இயக்கத்திலே 100 வருடங்களாக ஆழ்ந்தவர் கூட எழுதியிருக்க முடியாது. அப்படி அவருக்கு வேலைக்கு நடுவுல அதை கூட ஜிலுஜிலுப்பா பண்ணார். விவேகானந்தர் இந்த கோணத்துல நிறைய கோணத்துல அவர் பார்க்கணும். அது மாதிரி அவருடைய பாண்டவர் பூமி, அவருடைய உரைநடை, இவர்கள் இன்னும் வாழ்கிறார்கள் அப்படின்னு அவருடைய சுயசரிதை ஒரு எழுதியிருக்கார். அவருடைய வாழ்க்கையில சந்தித்ததை அதை நான் என் கல்லூரியில நான் இருக்கும்போது அதை லைப்ரரியில கொடுக்கணும்னு நான் சொன்னேன். அப்ப கூட கேட்டாங்க சில பேர், திரைப்பட கவிஞர் லைப்ரரியில கொடுக்குறீங்கன்ட்டு. நான் சொன்னேன், இவருடைய வரிகளை படித்தால், இந்த எழுத்துக்களை படித்தால் நல்ல பண்புகள் வளரும், அப்படிப்பட்ட எழுத்தாளர்னு. தென்காசி சொன்னதுக்கு சொல்றேன், அவர் புத்தகம் புதிய புத்தகமே அந்த பாட்டு வந்த போது இந்த சில கூத்துக்கள்லாம் நடந்து, அப்பொழுது நான் மேடையில பேசி இது இப்போ நினைவுக்கு வருகிறது. பொதுவா புத்தம் புதிய புத்தகமே உன்னை படித்து பார்க்கும் தான் எழுதுவாங்க. படித்து பார்க்க தானே புத்தகத்தை அழகு. இவர் புரட்டி பார்க்கும்னு எழுதினார். அதுல காரணம் அந்த புத்தகம் மட்டும் புதிதில்லை, இவனும் புதிதுன்னு அர்த்தம். அதாவது வேகத்துல அவன் அப்படி ப்ரௌசிங் பண்றான் பாருங்க. அதுல புரட்டி பார்ப்பது என்பது இந்த புத்தகத்தை பெண்ணாக பார்த்தால் எப்படியெல்லாம் கற்பனை என்று இதனாலதான் அவருக்கு பேர் வாலிப கவிஞர் பேர் வந்தது. அந்த ஒரே ஒரு சொல்லுல என்னெல்லாம் விஷயம் நீங்க யோசிச்சு பார்த்தான் தெரியும். ஆகவே அது போன்ற பாடல்கள், நிறைய பாடல்கள் நீங்க சொன்னார் அவருடைய கொள்கை பாடல்கள். அது போல சொன்னதுல அன்பேவா படகோட்டி படகோட்டி அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது அவர் சொன்னதுல மீனவர்களுக்கான தேசிய கீதம் என்று சொன்னார். உருக்கக்கூடிய பாட்டு. இது மாதிரி பல விஷயம் சொல்லலாம் உங்க இதுல. அவருடைய ரசனை வாலி இது மாதிரி தொடர் நம்பர் 1, 2 அப்படின்னு தான் போடணும்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. அவருடைய இன்னொன்னு நீங்க சொன்னது என்ன பாட்டு மறந்து போச்சு இப்ப சொன்னீங்க. அதாவது விடுகதை மாதிரி மேல தூக்கம், ஏக்கம், வெட்கம், பக்கம், 1000 அந்த பாட்டுல இருக்கக்கூடிய சிறப்பே அதுதான் அவருடைய சிறப்பு. என்ன அப்படின்னா முற்றதிகை, கடைசியில வர எதுகை இருக்கு இல்லையா,
தமிழ்ல பொதுவா வந்து முதல்ல தான் வரும் எதுகை. இந்த முற்றுகைங்கிறது வந்து we have taken after the rhymes. அந்த முற்றுகை உண்டு தமிழ். ஆனா இந்த அளவுக்கு அவர் பண்ணதுல வந்து அதுல வெற்றி பெற்றவர். இன்னைக்கு பாடக்கூடிய அத்தனை கவிஞர்களும் நான் சொல்றேன், கவியரங்கத்துல கைதட்டு வாங்குற அத்தனை இடமும் முற்றுகைக்கு தான். நெல்லை ஜெயந்தாவட்டும் எத்தனையோ பேர் இருக்காங்க, அத்தனை பேரும் வாலியை பின்பற்றினார்கள். ஆகவே கவியரங்குல, திரையரங்குகளே, திரைப்பாடல்களிலே, உரைநடையிலே, தனியாக அவருக்கு தொகுத்த புத்தகங்கள், அது போல வந்து இலக்கியமா பாண்டவர் பூமி போன்ற புதிய கவிதையிலே பூரா இதையும் இலக்கியமா எழுதியிருக்கிற அத்தனையில சிறந்த வாலியை பற்றி இந்த குறித்த நேரத்துக்குள்ள இவ்வளவு அழகா நீங்க பேசி முடிச்சது வந்து உங்களுக்கு பெரிய ஒரு ஒரு கரவொலி எல்லாரும் சேர்ந்து கொடுக்குறோம். நிகழ்ச்சியில நீங்க வந்து இந்த குவியத்தினுடைய திரைப்பாடல் வரிசையில ஒரு ஜாம்பவான் ஆயிட்டீங்க. தொடர்ந்து வந்து உங்களுக்கு வந்து நீங்க புலமைப்பித்தன் அந்த மாதிரி சொன்னது, அது மாதிரி இவர் கூமா பாலசுப்ரமணியம் போன்றவர்கள், கவி காமு ஷெரீப் போன்றவர்கள் அற்புதமான பாடல் எழுதியவர்கள். நீங்களும் ரசிச்சு அதை ரசிச்சு சொன்னீங்க. இன்னொன்னு வந்து பாட தெரியலன்னா சொல்லாதீங்க. பாட்டு என்பது ராகத்திலேயோ தாளத்திலேயோ இல்ல, மனசுல இருக்கு. நீங்க பாடும்போது எங்களுக்கு அந்த ஒரிஜினல் ட்ராக் உள்ள ஓடிட்டு இருக்கு. உங்க குரலை தாண்டி அத்தனை பேருக்கு அந்த பாட்டு தெரியும். ஆகவே ரொம்ப சிறப்பா இருந்து வாழ்த்துகள். மறுபடியும் நண்பர்களே மன்னித்துக் கொள்ளுங்கள், உங்கள் சார்பில் நான் பேசணுங்கிறதுனால ஆயிடுத்து. இனி அடுத்த முறை வேறு யாராவது கூட பேசணும். ஏன்னா வாவேசு வந்து பேசுவது என்பது நான் பழக்கப்பட்டவன் என்றாலும் கூட நமது குரூப்ல இன்னும் பேசணும் அப்படிங்கிறது அந்த சுந்தரராஜன் கேட்டனால ஒத்துக்கொண்டேன். வாழ்க வளர்க. நன்றி சார். இன்னைக்கு சுந்தர் சார், எல்லாரும் அது மட்டும் இல்லாம நிறைய வாலியோட நண்பர்கள், காவிரி மைந்தனுடைய நண்பர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் சார், பேசுறதுக்கு தான் ஆசை. ஆனா இல்ல இல்ல நேரம் வந்தவங்க இல்லாதனால சார்பா ஒரே முடியல. ஒருத்தருக்கு ஒரு 2 நிமிஷம் கொடுங்க. வாகித் சார், கொடு. அவர் விகட கவினே பேரு. அவர் பேசினா அது வேற மாதிரி இருக்கும். வாங்க சார், வாகித் சார். யாரு? அவங்க காவிரி மைந்தன் தான் கூப்பிடு. வாங்க. அனைவருக்கும் வணக்கம். அதாவது வாலிப கவிஞர் வாலி வந்து அவர் வந்து ஆங்கில வார்த்தையை கலந்தாலும் ரொம்ப சிறப்பா இருக்குன்னு சொல்லுவாங்க. கலைஞரை பத்தி சொல்லும்போது ஏஎம் முதல் பிஎம் வரை உழைக்கிற சிஎம்னு சொல்லுவாரு. அதே மாதிரி கடவுளுக்கு அவர் கொடுத்த ஒரு விளக்கம் வந்து காட் கேன் பி அப்ரூவ்ட் பட் cannot பி ப்ரூவ்டுன்னு சொல்லுவாரு. ரொம்ப அருமையா இருக்கும் வாலியினுடைய சொல்றது எல்லாமே. இன்றைக்கு நான் வந்து நேரடி எங்கள் ஊருக்கு பக்கத்துல காரைக்குடி கம்பன் அடிப்படை வந்து கம்பன் விழா நடத்துவாரு. வாலியினுடைய கவியரங்கம். அப்ப கீவா ஜெகநாதன் சிலேடை சித்தர் தெரியும். அவருடைய பேச்சுக்கு பின்னால கவியரங்கத்தை ஆரம்பிக்க வாலி வருகிறார்னு சொன்னார் கம்பன் அடிப்படையார். அப்ப உடனடியாக சிலேடை சித்தர் சொன்னாரு கீவாஜா, ஆமா ஆரம் பிக்க வாலி வருகிறாரு. ஏன்னா ஆரம்னா அந்த பூமான அதை பிக்கிறது குறைஞ்சாரு. ரொம்ப அழகா வந்து வாலியோட இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் வந்து நிறைய இருக்குதெல்லாம். இன்றைக்கு பாருங்க, நம்முடைய காவிரி மைந்தன் வாலியை பற்றி மிக அழகாக சொல்லியிருக்காரு. அவருடைய வாழ்க்கையின் அட்டைமடி மெத்தையடி அப்படிங்கும் போது இவர் ஒரு அலுமினிய தட்டை வச்சு தாளம் போட்டேன்னு சொன்னார். காவிரி மைந்தன், உங்கள் கைகள் வந்து அப்பொழுது தட்டியது, இப்ப பாருங்க எத்தனை கைகள் உங்களுக்காக தட்டியது என்று. இதான் அதனுடைய பெருமையாக நான் வந்து கருதுகிறேன். இந்த இடத்துல கவியரசர் கண்ணதாசனுடைய கலைச்சங்கம் காவிரி மைந்தன் வைத்திருக்கிறாரு. கவியரசருங்கிறதுல ஒரு போட்டி ஏற்பட எல்லாருக்கும் தெரியும். கவியரசர் தான் கண்ணதாசன் அவர்கள் தான். நம்முடைய வைரமுத்து அவர்கள் அவர் வந்து நான் கவியரசர் அப்படின்னு இடைப்பட்டதுல அப்படி வந்ததுல. ஆனா வாலி சொல்றாரு, நான் தான் உண்மையிலேயே கவியரசர். எப்படின்னா கவினா குரங்குன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. குரங்குகளோட அரசர் யாரு? வாலி தானே. அதனால உண்மையிலே கவியரசர் வாலி நான் தானே என்றிருக்கு வாலி சொன்னதாங்க. அந்த போல வாலியினுடைய அந்த பதில் மிக அருமையா இருக்கும். நம்முடைய கவிக்கு அப்துல் ரஹ்மான் சொல்றாரு, நீங்க திரைப்படத்துல பாட்டு எழுதுனா அம்மி கொத்துவதற்கு சிற்பி எதற்குன்னு கேள்வி கேட்டாரு. ஆனா மேத்தா சொன்னாரு, ஒரு சிற்பியால அம்மி கூடவா கொத்த முடியாது அப்படின்னு மேத்தா சொன்னாரு. ஆனா வாலி சொன்னாரு, அதே ஒரு இயல்பான கவிஞர் வாலி வந்து, அம்மி கொத்துனாதான் என் வீட்டுல அடுப்பு எரியும் என்று சொன்னார் வாலி. அந்த அளவுக்கு வாலி வந்து ரொம்ப மிகச்சிறந்த வகையில அந்த வார்த்தைகளை கையாளுவதில் ரொம்ப பெருமைக்குரியவர். என் மனம் கவர்ந்த ஒரு கவிஞர். இன்றைக்கு காவிரி மைந்தன் அவருடைய பாடல்களை எல்லாம் எடுத்து சொன்னது வந்து ரொம்ப சிறப்பாக ரசித்தோம். மிக்க வாய்ப்புக்கு மிக நன்றியா. நன்றி திருப்பத்தூர் ஐயா அவர்களே, ரொம்ப அருமையா சொன்னீங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. நீங்களும் ஒரு முறை குவியத்தில் வந்து உரை நிகழ்த்த வேண்டும் என்று இந்த சார்பில் கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுடைய அலைபேசி எண்ணை வாங்கி நம்ம தொடர்பு கொள்வோம். மிக அருமையாக இருந்தது. ஒரே ஒரு நிகழ்ச்சியை சொல்லி காவிரி மைந்தருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த தொட்டால் பூமலரும் பாடலை அப்படியே தட்டி காட்டினீர்கள். அதை அப்படியே ரஹ்மான் அதுக்கு பாட்டுக்கு அந்த மியூசிக் கொஞ்சம் கூட இல்லாம பண்ணியிருப்பாரு. அதுவும் சிறப்பா இருந்திருக்கு. அதுக்கு காரணம் வாலியுடைய வரிகள் தான். அப்படிதான் சொல்றேன். டியூன் எப்படி இருந்தாலும்
போட்டிருந்தாலும் சரி, ரஹ்மான் போட்டாலும் சரி, நமது மெல்லிசை மன்னர்கள் போட்டிருந்தாலும் சரி, அதுக்கு வாலியுடைய வரிகள் மிக சிறப்பாக இருந்ததுன்னு சொல்லணும். இந்த நிகழ்ச்சியை வாவி மைந்தன் வந்து சிறப்பு செய்ததற்காக மிக்க மிக்க நன்றி. இப்பொழுது அடுத்த சுந்தரராஜன் வாரம் நம்ம ஒரே ஒரு நிமிஷம். சுந்தரராஜன், சொல்லுங்க. ஆஹ், உனக்கென்றும் எனக்கென்றும் உறவு வைத்தான், இருவரின் கணக்கிலும் வரவு வைத்தான் சொல்றாங்கல்ல. அந்த இங்க இருக்கிற அக்கௌண்டன்சி தெரிஞ்ச வங்கியில ஒர்க் பண்ண எல்லாருக்கும் ஒரு ஒரு நுட்பம் இருக்கு. அதுல பற்று வரவுன்னு கண்டிப்பா. சொல்லுவாங்க. டெபிட் கிரெடிட்டுக்கு ஆ, ஆ. ஒருத்தருக்கு டெபிட் வச்சா இன்னொருத்தருக்கு கிரெடிட் வரணும், ஒருத்தருக்கு பற்றுனா இன்னொருக்கு வரவு வரணும். இந்த ரெண்டு பேர் கணக்குலையும் வரவு வச்சான்னு சொல்றாரு. அது அக்கௌண்டன்சி தெரிஞ்ச ஒரு கணக்கு தெரிஞ்சவங்க தான் அதை சொல்ல முடியும். அருமையான வரிகள். அதை சொல்லணும்னு நினைச்சேன். இதுக்கு நன்றி ஒரு நன்றி சார்ட்டர்ட் அக்கௌண்ட் தான் வேண்டி இருக்கு. டபுள் என்ட்ரி புக்கிங் திங்ஸ் சிஸ்டத்தை பத்தி ரொம்ப அழகா சொல்லிட்டாரு. தேங்க்யூ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சார், நன்றி. இப்போ அடுத்த வாரம் நமது நண்பர் மந்திரமூர்த்தி அவர்கள் ஃபேஸ்புக்கில் கலக்கிட்டு இருக்கிறவர். அவரு வாசிப்போம் தமிழை நேசிப்போங்கிற அந்த இதில் ஒரு அருமையான ஒரு கிட்டத்தட்ட 25,000 பேர் சேர்ந்திருக்காங்க. அதுல நிறைய பேர் புத்தக விமர்சனங்களை பத்தி நிறைய எழுதியிருக்காங்க. அதை பற்றி சொல்வதற்காக நமது நண்பர் மந்திரமூர்த்தி அவர்கள் 19ஆம் தேதி தீபாவளி ஈவ் அன்றைக்கு வருகிறார். தீபாவளி அன்றைக்கு உங்களுக்கு 20ஆம் தேதி தீபாவளி சென்னையில். எல்லாரும் பட்டாசெல்லாம் எடுத்துக்கொண்டு ஸ்வீட்டோடு எடுத்துக்கொண்டு வாருங்கள் நிகழ்வுக்கு. நமது காவிரி மைந்தனுடைய நண்பர்கள் அனைவரும் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம்.